சாப்டர் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிங்களாமா பார்த்தது அந்த ஸ்கீம்ஸ் ஸோ அந்த சோஷியல் ரிஃபார்மர்ஸ் ரிவைஸ் பண்ணிங்களாமா ஸோ இன்னைக்குமா ஒரு 2 முக்கியமான டாபிக்ஸ் பற்றி ஓகே மேம் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் என்னன்னா ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டுடைய ஜாகிரபி ஃபுல்லாக ஒரு டைம் வில் ட்ரை டு ரிவைஸ். கொஞ்சம் பெரிய சாப்டர்மா, நிறைய விஷயங்கள் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கிளியராக எழுதிக்கிங்க ஓகே. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்குமா யூல் பி ஸ்டடிங் இன் யுவர் ஜாகிரபியில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ அந்த புவியியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில், அது தமிழ்நாடு புவியியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன விஷயங்கள்லாம் அப்படி நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு நம்ம ஹிஸ்ட்ரி மாதிரி ஒன்று ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ எப்படின்னா தமிழகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்தோமா, இப்போ வந்து வில் டேக் திஸ் பார்ட். ஸோ இந்த பகுதியை நம்ம தமிழகம் அப்படின்னு சொல்கிறோம், தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவோமா. இங்கே நம்ம கேரளா இருக்கும், கர்நாடகா இருக்கும், ஆந்திரா இருக்கும், தெலுங்கானா இருக்கும், ஆல் தோஸ் இருக்கும். அப்போ இந்த பகுதியை மட்டும் புவியியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வில் ட்ரை டு ஸ்டடி. ஓகே, இப்போ இந்த தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க பாக்குறப்ப எப்படின்னா, ஒரு காலத்துல இட் இஸ் கால்ட் அஸ் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமா, ஸோ தமிழகம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப தமிழகம் இந்த புவியியல் எல்லையை முதல் ரூல் பண்ணவர் என்ன நமக்கு தெரியும், சேராசு, சோழாசு, பாண்டியாஸ். ஸோ அந்த சங்க காலகட்டத்துல அவங்க தாமா ரூல் பண்ணிருப்பாங்க. அப்போ அந்த சங்க காலகட்டம் போன பிறகுமா கொஞ்சம் குறுகிய காலம் மட்டும் தமிழ்நாட்டின் இந்தியாவின் 2 காலம் சொல்லக்கூடிய கலபராயஸ், இந்த கலபராஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்ஸ் வந்து கொஞ்ச நாள் நம்மளை ரூல் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்புறம் கலபராஸ் போயிருப்பாங்கம்மா. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இம்பீரியல் சோலாஸ், ஸோ ராஜேந்திரா, ராஜராஜ சோழா இங்கே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாண்டியாஸ் அவங்க கொஞ்ச நாள் ரூல் பண்ணியிருப்பாங்கம்மா. இந்த சோலாஸ், பாண்டியாஸ் இவங்களாம் நம்மளை ஆட்சி பண்ண பிறகு அதுக்கப்புறமா ஸோ ஃபேமஸாக ஒரு 3 லைக் எப்படின்னா உங்களுக்கு படையெடுத்து வந்தவர்கள் தமிழ்நாட்டையும் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சுல்தான், ஸோ டெல்லி சுல்தானர்கள் கொஞ்ச காலகட்டம் உள்ள வந்திருப்பாங்கம்மா. சுல்தானர்கள் பிறகுமா முகலாயர்கள் சிறு காலகட்டம் இந்தியா தமிழ்நாட்டு ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த முகலாயர் காலகட்ட இந்த சுல்தான் காலகட்டத்திலேயுமா விஜயநகரா அண்ட் பாமினி அப்படிங்கிற 2 பேரரசுகள் உருவாச்சு. டோன்ட் வரி, எல்லாமே ஹிஸ்டரி படிப்பீங்க மேம். ஸோ விஜயநகரா அண்ட் பாமினி பேரரசு எல்லாமே உருவாச்சு. இது எப்படின்னா இந்த தமிழகம் அப்படிங்கிற பகுதியை யாரெல்லாம் ஆட்சி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்சி பண்ணிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப ஃபேமஸா, அது ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய குரூப்ஸ் என்ன, இந்த சேரா, சோழா, பாண்டியாஸ் தமிழகம். அதுக்கப்புறம் கலபராயர்கள் சிறிது காலம் நம்மளை ஆட்சி செய்திருப்பாங்கம்மா. அதுக்கப்புறம் சோழாஸ், பாண்டியா சிறிது காலம் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதோட இடைக்காலம் ஃபுல்லாக இவங்க ரூல் பண்ணிருப்பாங்க. ஸோ இவங்க போனதுக்கு அப்புறம் நமக்கு தெரியுமா, கடைசியா நம்ம ரூல் பண்ண வந்தா யாருன்னா பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷ் மக்களும் பிரிட்டிஷ் வகுப்பினரும் சிறு காலம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ரூல் பண்ணிருப்பாங்க. ஸோ கொஞ்ச நாள் வந்து ரூல் பண்ணிருப்பாங்க யாருமா, பிரிட்டிஷ். ஓகேமா. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோமே, நம்ம யாருமா மெட்ராஸ் அப்படிங்கிற இடத்த வந்து தமிழ்நாடுன்னு பேர் மாத்தினாங்க, எந்த காலகட்டத்தில் மாத்திருப்பாங்க கெஸ் பண்ணுங்க பாப்போம். யாருமா, வெரி குட்மா. ஸோ அறிஞர் அண்ணா காலகட்டத்திலமா ஜனவரி 14, 1969. ஸோ அப்பதான் மெட்ராஸ் அப்படின்னு இடத்துல என்ன பேர் மாத்திருப்பாங்க, தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாத்தினாங்களா. ஸோ அப்ப இருந்த முதலமைச்சர் யாருன்னா அறிஞர் அண்ணா தான் எழுந்திருப்பார். அதே மாதிரிமா எந்த காலகட்டத்திலிருந்து நம்ம ஒரு நாளை வந்து தமிழ்நாடு நாள்னு கொண்டாடுறோம்னா, ஜூலை 18, 2021 அந்த நாள்ல இருந்துமா ஜூலை 18 அப்படின்னா என்ன கொண்டாடுறோம், தமிழ்நாடு தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நாள்மா, ஜூலை 18, 2021 தமிழ்நாடு நாடு என்று அழைக்கப்படுது. சும்மா சிம்பிளஸ்ட் திங் அபவுட் யுவர் ஹிஸ்டரி ஆஃப் இதுனா ஜார்பி தமிழ்நாடு. இப்ப நம்ம இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பார்க்கலாம்னா, ஃபர்ஸ்ட் வில் டேக் ஒரு இது மாதிரி போடுவோம், அஷ்யம் தமிழ்நாடுமா. தமிழ்நாட்டுடைய வடக்கு, தமிழ்நாட்டுடைய கிழக்கு, தமிழ்நாட்டுடைய தெற்கு, தென் தமிழ்நாட்டுடைய வெஸ்ட்,
தமிழ்நாடோட கிழக்கு பகுதி. ஓகேமா, இப்ப நம்ம இது பாக்குறப்ப நம்ம தமிழ்நாடுடைய அந்த கிழக்கு இருக்குல்லம்மா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பகுதி நம்ம எடுப்போம். ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கு மெயின்ல வச்சுக்கோங்க தமிழ்நாடு. ஸோ இதுதான் தமிழ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமா. இதோடைய நார்த் சவுத். இப்போ ஈஸ்ட் நமக்கு தெரியுமா. ஸோ இது ஃபுல்லா இந்தியா ஓஷன் இருக்குமாமா. ஸோ இங்க ஒரு பே ஆஃப் பெங்கால், பெங்கால் விரிகுடான்னு சொல்லுவோம்ல. இங்க நமக்கு என்ன இருக்கும், அரேபியன் சி. அப்போ நம்மளுடைய கிழக்கு பகுதி உங்களுடைய ஈஸ்டர்ன் பார்ட் கவர்ட் பை வாட்மா, பே ஆஃப் பெங்கால். இப்போ இதோடைய நார்த் என்ன இருக்கு, இதோடைய வெஸ்டர்ன் இருக்கு, இதோடைய சவுத் என்ன இருக்கு. நார்த் சவுத் டைரக்ஷன் மட்டும் பண்ணாம ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு இஸ் பவுண்டட் பை பே ஆஃப் பெங்கால் இன் தி ஈஸ்ட். அப்போ கிழக்கு பகுதி ஃபுல்லா நமக்கு என்னமா கவர் ஆயிடுச்சு, பே ஆஃப் பெங்கால் இஸ் கவர்டு பை பே ஆஃப் பெங்கால். இப்போ அதே மாதிரிமா நம்ம வெஸ்ட் நீங்களே கெஸ் பண்ணலாம்ல, இங்க என்ன மாநிலமா இருக்கும் ஆப்வியஸா, என்ன மாநிலமா இருக்கும் ஆப்வியஸா, யூ ஹேவிங் கேரளா அப்படிங்கிற மாநிலம் இருக்குங்களா. அப்ப இந்த இடத்துல வெஸ்ட் நமக்கு என்ன வந்துருமா, கேரளா வந்து. அப்ப அதோட கிழக்கு பகுதி ஃபுல்லா வங்காள விரிகுடாமா. அதோடைய மேற்கு பகுதி ஃபுல்லாம உங்களுக்கு கேரளா வந்து. நார்த் நமக்கு தெரியுமில்லமா, இங்க என்ன மாநிலமா ஆப்வியஸா கவர் ஆகும், ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிறதான் உங்களுடைய நார்த் பார்ட்டா இருக்கும். ஓகேமா, அப்போ இந்த மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கூட ஈஸியா இருக்கும். தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் அதோடைய ஜியாகிரபிகள் எப்படி பிடிச்சிருப்பாங்கன்னா, நார்த்ல வந்து உங்களுக்கு ஆப்வியஸா ஆந்திர பிரதேஷ், உங்களுடைய வெஸ்ட் வந்துமா சாரி ஈஸ்ட் வந்து பே ஆஃப் பெங்கால் ஆர் பெங்கால் விரிகுடா. உங்களுடைய சவுத் நமக்கு தெரியுமா என்ன ஓஷன் இருக்கு ஆப்வியஸா, இந்தியா பெருங்கடல் ஆர் இந்தியன் ஓஷன். ஸோ இதுல நமக்கு என்ன வச்சு ஆப்வியஸா கேரளா அப்படிங்கிற சாரி கேரளா அப்படிங்கிற மாநிலம். அப்போ அதோட வெஸ்ட்ல கேரளாமா, அதோட ஈஸ்ட்ல வந்து பே ஆஃப் பெங்கால்மா, நார்த்ல ஆந்திர பிரதேஷ் இருக்கு, சவுத் என்ன இருக்குமா இந்தியன் ஓஷன். ஓகேமா, அது போக நார்த் வெஸ்ட் இந்த பகுதி இருக்குல்லமா, நார்த் வெஸ்ட் இங்க என்ன மாநிலமா இருக்கும் ஆப்வியஸா, வெரி குட். ஸோ கர்நாடகா அப்படிங்கிற மாநிலம் தான் இங்க இருக்கு. அப்போ ரொம்ப சிம்பிளஸ்ட் ஜியாகிரபிகள் இல்லதாமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். கிழக்கு பகுதி உங்களுடைய வடக்கு, உங்களுடைய தெற்கு சாரி உங்களுடைய மேற்கு, உங்களுடைய தெற்கு பகுதி. ஸோ இதான் வந்து தமிழ்நாட்டுடைய பார்டர்ஸா இருக்கு. ஓகேமா, அப்போ சிம்பிளா சொல்ல போனா இப்ப இந்த தமிழ்நாட்டை இங்க ஸ்ரீலங்கா இருக்குமாமா. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தமிழ்நாட்டையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடியதாமா நமக்கு கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னார்னு சொல்லுவாங்கம்மா. இதுக்கு இன்னொரு பேர் என்னமா பார்க் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தமிழ்நாட்டு மட்டும் இல்லமா இந்தியாவையே இலங்கையிலிருந்து பிரிக்கக்கூடிய ரெண்டு என்னமா, ஒண்ணு வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார், நெக்ஸ்ட் சொல்லுவாங்க பார்க் ஸ்ட்ரெயிட். அப்ப தமிழ்நாட்டையும் இந்தியாவிலிருந்து பிரிக்கிறது தான் சார், தமிழ்நாட்டையும் ஸ்ரீலங்காலிருந்து பிரிக்கிறது என்னமா கல்ஃப் ஆஃப் மன்னாரும் பார்க் ஸ்ட்ரெயிட் தானே பிரிச்சிருக்கு. ஓகே மேம், இப்போ அதுக்கப்புறம் என்னமா வில் டேக் ஒன் மோர் ஒரு பாயிண்ட் எடுப்போம். இப்போ நம்ம வில் டேக் வாட் இஸ் த latitude and longitude extent of India மா. ஸ்கூல்ல படிச்ச ஞாபகம் இருக்கா? இப்போ assume this is Indian assume பண்ணுங்க. ஓகேமா, இப்போ இப்படி பிரிப்பாங்க. ஸோ இந்த latitude இந்த longitude குள்ளதாமா இந்தியா இருக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ latitude ரொம்ப சிம்பிள் தாமா. எனிவன் கெஸ்மா, இதை வந்து நம்ம latitude அப்படின்னு சொல்லுவோமா, நம்ம இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லுவோம் லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லுவீங்களாமா. அப்ப தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூல latitude longitude பாக்குறப்பமா ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ இந்தியா வேண்டாம், நீங்க கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாமா, ஒன்லி தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் மட்டும் வச்சுங்க. ஸோ தமிழ்நாடுடைய latitude, தமிழ்நாடுடைய லாங்கிடியூட் அப்படின்னு பாக்குறப்போ தமிழ்நாடுடைய latitude கிளியரா போட்டுருக்குமா 8.4 டிகிரி நார்த்ல இருந்துமா 13.35 டிகிரி நார்த் வரைக்கும் இருக்கும். இதுமா அதோடைய latitude என்ன இருக்கு 8.4 டிகிரி நார்த்ல இருந்து 13.35 வரைக்கும் இருக்கும். இதுவே அதோட லாங்கிடியூட் பார்த்துட்டீங்கன்னா 76 டிகிரி 18 ஈஸ்ட்ல இருந்து 80 டிகிரி
20 minutes ஈஸ்ட் வரைக்கும் இருக்குமா. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்மா. ஸோ தமிழ்நாடுடைய லாட்டிடியூட் லாங்கிடியூட் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ எவ்வளோமா 8.4 டிகிரி நார்த்ல இருந்து 13.35 டிகிரி நார்த் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி 76.18 டிகிரி ஈஸ்ட் இருக்குமா 18. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு இப்படி இருக்கு அப்படின்னா இதோடைய புவியியல் எல்லை. ஸோ இது 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 இது. ஸோ இங்க வந்து 8.4ல ஆரம்பிச்சு எங்க முடியுதுமா 13.35ல முடியுது. ஓகேமா, அதான் அதோடைய லாட்டிடியூட். அதே மாதிரி இப்படி ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னா இது எங்க ஆரம்பிக்குது 76.18ல ஆரம்பிச்சுமா எங்க முடியுது 80.20ல முடியுது பாருங்க. அப்ப இந்த கோடு வந்து லாங்கிடியூட்மா, இந்த கோடு என்ன சொல்லுவாங்க லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா, அதுக்கப்புறம் நம்மளுடைய மொத்த புவியியல் எல்லை டோட்டல் ஜியோகிராபிக்கல் ஏரியா இந்த உலகத்துல இந்தியா அப்படிங்கிற பகுதியிலமா இப்போ தமிழ்நாடுடைய சதுரடி எவ்வளவு இருக்குனாமா 1,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் எவ்வளவு இருக்கு 1,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டர் சொல்லுவாங்கம்மா. இந்தியால திட்டமா இதுதான் 11வது பெரிய மாநிலமா இருக்குமா, 11th லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் ஏரியா வைஸ். ஸோ புவியியல் எல்லைப்படிமா எத்தனை பெரிய மாநிலமா 11வது பெரிய மாநிலமா இருக்கு. அதே மாதிரிதாம்மா 1,30,058 சதுரடி இருக்கு பாத்தீங்கன்னா இது எவ்வளவு சதவீதம்னாமா உலகத்துல 4% ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியா அப்படிங்கிற மொத்த பகுதியில 4% அப்படிங்கிற இடத்தை கைப்பற்றுறதாமா இந்தியா தமிழ்நாடு. இப்ப அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் என்னன்னா இப்போ நம்ம இப்படி மாநிலத்தை எடுப்போம், இதுல இருந்து இது வரைக்கும் ஃபுல்லாவே கடலாத்தனமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன்ஸ். அப்போ இந்த கடலை ஒட்டிக்கூடிய மாநிலத்தை தான் நம்ம கடற்கரை மாநிலம் என்று சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத்ல ஆரம்பிக்கும். குஜராத், அது கீழே பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, அது கீழே பார்த்தீங்கன்னா கோவா, அது கீழே கர்நாடகா, அது கீழே கேரளா, அது கீழே தமிழ்நாடு, இங்க பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், இங்க பார்த்தீங்கன்னா ஒரிசா, இங்க பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். ஸோ இதெல்லாம் என்ன மாநிலமா கடற்கரை மாநிலங்கள். ஏன்னா கடற்கரை ஒட்டி தான் இந்த மாநிலங்கள் எல்லாமே இருக்கு. அப்படி தமிழ்நாடு வந்து ஆப்வியஸா இப்படித்தான் வருது, கரெக்டாமா? அப்ப தமிழ்நாடுடைய அந்த கடற்கரை எல்லை எவ்வளவுன்னு கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் த டோட்டல் கோஸ்டல் லைன்? அப்ப கடற்கரை எல்லை எவ்வளவுமா இருக்கு கோஸ்டல் லைன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1076 கிலோமீட்டர் இருக்குமா. எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குமா 1076 கிலோமீட்டர். இது மாதிரி இந்த கடற்கரை எல்லைகள் மட்டும். 1076 கிலோமீட்டர் இஸ் த டோட்டல் கோஸ்டல் லைன் ஆஃப் வாட் தமிழ்நாடு. ஓகேமா, அதுக்கு அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இதோடைய பகுதி எக்ஸாக்ட் லொகேஷன் போடுவோமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ்நாடுடைய ஈஸ்டர்ன் பாயிண்ட் என்ன, தமிழ்நாடுடைய நார்த்து, சவுத்து, அதோடைய வெஸ்ட். இப்ப கிழக்கு பகுதி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கேலிமர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாகப்பட்டினம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த நாகப்பட்டினம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் பாயிண்ட் கேலிமர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் கேலிமர் அது என்ன பகுதிமா கிழக்கு பகுதியா இருக்கும். இப்ப வெஸ்டர்ன் பகுதி பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆனைமலை. என்ன மலைமா? ஸோ ஆனைமலை தாமா நம்மளுடைய என்ன பார்ட்டு பெஸ்ட் பார்ட். நம்மளுடைய சவுத் பார்ட் கேப் கோமரின் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரியோட எண்டு கிட்ட இருக்குமா கேப் கோமரின். அப்ப நமக்கு நார்த் என்னன்னா புலிகேட் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்திரா பார்டர் கொண்டு இருக்கும். என்ன லேக்மா புலிகேட் லேக். ஸோ கிளியரா போட்டுருங்க. இதுதான் அதோட எக்ஸாக்ட் எக்ஸ்டென்ஷன்மா. ஸோ ஈஸ்ட்ல என்ன இருக்குமா பாயிண்ட் கேலிமர். பாயிண்ட் கேலிமர் நமக்கு எங்கமா இருக்கு நாகப்பட்டினம். ஸோ புலிகேட் லேக் எங்க இருக்குமா ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு பார்டர் கிட்ட தான் புலிகேட் லேக் வில் பி தேர். ஸோ கேப் கமரான் ஆப்வியஸ் எங்கமா இருக்கும் கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கும். ஸோ ஆனைமலை எங்க இருக்கும் உங்களுக்கு அந்த கோயம்புத்தூர் நீல்கிரிஸ் அந்த பகுதி இருக்கலாமா. இதுதான் தமிழ்நாட்டுடைய எக்ஸாக்ட் லொகேஷன்ஸா இருக்குமா. ஓகேமா, அதுக்கப்புறம் என்னன்னா பிரசண்டா எவ்வளவு மாவட்டங்கள் தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கு
அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இப்போ 1956 நவம்பர் மாசம் தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்குமா, நம்ம மெட்ராஸ்னு பேர் வச்சிருப்போம். அப்ப 1969 பேர் மாத்தினாங்க, தமிழ்நாடுன்னு பேர் மாத்துறாங்க. முக்கியமா ஆனா உருவான அந்த 1956 காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வெறும் 13 மாவட்டங்களுடன் தான் தமிழ்நாடு உருவாச்சு. எவ்வளவு டிஸ்ட்ரிக்ட் உருவாச்சுமா? ஜஸ்ட் 13 டிஸ்ட்ரிக்டோட தான் உருவாச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம கணக்கு போட்டு பாக்குறப்ப டோட்டலா எவ்வளவு மாவட்டங்கள் இருக்குனாமா 38 டிஸ்ட்ரிக்ட், 38 மாவட்டங்கள் இப்பொழுது தமிழகத்தில் இருக்கிறது. ஓகேமா? இப்போ 2019க்கு முன்னாடி வரைக்கும், இந்த வருடமா 2019க்கு முன்னாடி வரைக்கும் 32 மாவட்டங்கள் மட்டும் தான் இருந்துச்சு. 19க்கு அப்புறம் தான் எவ்வளவு மாவட்டங்கள் ஆட் பண்ணிருப்பாங்க? 6 மாவட்டங்களை தனியா பிரிச்சுமா பிரசன்ட் எவ்வளவு மாவட்டங்கள் இருக்கு இன்னைக்கு? 38 மாவட்டங்கள் தற்பொழுது தமிழகத்தில் இருக்கிறது. ஓகேவா? அப்போ எந்தெந்த மாவட்டங்களை பிரிச்சிருப்பாங்க மட்டும் கொஞ்சம் கிளியரா போட்டுருக்குமா, இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துமா 33வது மாநிலமா தென்காசி அப்படிங்கிற மாநிலம் ஃபார்ம் ஆச்சு. அப்ப தென்காசி எங்க பிரிச்சிருப்பாங்க? எங்க பிரிச்சிருக்காமா தென்காசி? வெரி குட். சோ திருநெல்வேலியில இருந்தாம எதை பிரிக்கிறாங்க? தென்காசி 33வது மாவட்டம் பிரிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததுமா கள்ளக்குறிச்சி. அப்ப கள்ளக்குறிச்சி என்னைக்கு எதுல இருந்து பிரிச்சிருக்கலாம் சொல்லிட்டுமா? வெரி குட். சோ விழுப்புரம்ல இருந்தாமா கள்ளக்குறிச்சி 34வது மாநிலம் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா திருப்பத்தூர், அண்ட் ராணிப்பேட் அப்படி 2 மாவட்டம் உருவாயிருக்குமா? திருப்பத்தூரும் ராணிப்பேட் 35 ஆகவும் 36 ஆகும். அப்ப இந்த திருப்பத்தூர் அண்ட் ராணிப்பேட் அப்படிங்கிற மாவட்டங்கள் எதுல இருந்து பிரிச்சிருக்கலாமா? வெரி குட். சோ வேலூர்ல இருந்தாமா திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட் அப்படிங்கிற மாவட்டத்தை பிரிச்சாங்க. ஓகேமா? அதுக்கப்புறம் 37வது மாநிலம் இது ஃபார்ம் ஆயிருக்கணுமா உங்களுடைய செங்கல்பட்டு. இது ரொம்ப சிம்பிள் தானே. செங்கல்பட்டு எங்க பிடிச்சிருப்பாங்க? வெரி குட். காஞ்சிபுரம்ல இருந்தா செங்கல்பட்டை பிரிச்சிருப்பாங்க 37வது மாவட்டமா. அப்ப கடைசியா உருவான மாவட்டம் எதுவாமா இருக்கலாம்? 38வது மாவட்டமா? திருப்பூர் தனி மாவட்டம் தானேமா? திருப்பூர். வெரி குட். சோ மயிலாடுதுறை அப்படிங்கிற மாவட்டம் தான் கடைசியா உருவாக்கப்பட்ட மாவட்டமா இருக்கும். என்ன தெரியுமா? மயிலாடுதுறை எத்தனாவது மாவட்டமா? 38வது மாவட்டமா. சிம்பிள் தானே. மயிலாடுதுறை எங்க பிடிச்சிருப்பாங்க? ஆப்வியஸ். அப்போ நாகப்பட்டினம் அப்படிங்கிற மாவட்டத்துல எதை பிரிச்சாங்க? மயிலாடுதுறையை பிரிச்சாங்க. கொஞ்சம் கிளியரா போட்டு வச்சிருக்கமா. 33வது இது 34, 35, 36, 37, 38 இது எல்லாமே எப்படமா 2019க்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட மாநிலங்கள் தான். அப்ப தமிழ்நாடு உருவாகும் பொழுது 13 மாவட்டங்கள் இருந்ததுமா. 2019வது காலகட்டத்தின் வரைக்கும் 32 மாவட்டங்களாக இருந்தது. இப்போ 2024 காலகட்டத்தில் 38 மாநிலங்கள் 38 மாவட்டங்களுடன் எதிர்க்கணுமா தமிழ்நாடு இருக்கு. ஓகேமா? அப்போ இதுல சில டேட்டாஸ் எல்லாம் போடுவோமா? இப்ப இது கீழமா ஃபர்ஸ்ட் போட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸ் எவ்வளவு மாவட்டங்கள் பண்ணிக்கிறீங்க? 38 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் பிரசன்டா இருக்கு. தென் அதுக்கப்புறம் என்னமா ரெவென்யூ டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வருவாய் பிரிவு, ரெவென்யூ டிவிஷன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல மொத்தமா 94 ரெவென்யூ டிவிஷன்ஸ் இருக்குமா. வருவாய் பிரிவுன்னு சொல்லி ரெவென்யூ டிவிஷனா பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தாலுகாஸ். என்னைக்கு எவ்வளவு தாலுகாஸ் தமிழ்நாட்டில் இருக்கலான்ட்டு இன்னைக்கு நிறைய தாலுகா ஆபீஸ் சொல்றோம்ல. அப்படி பாக்குறப்ப நீ முதல் 333 தாலுகா ஆபீஸ் இருக்குமா தமிழ்நாடு? 313 தாலுகா ஆபீஸ். ஓகேமா? அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியம் பிராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னமா? பிராக்ஸ். பிராக்ஸ்னா ஒண்ணுமே இல்லமா, இதுவும் ஒரு எப்படி சொல்றதுன்னா, இப்போ சிம்பிளா இந்த ரெவென்யூ அசிஸ்டன்ட் RA எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களாமா. அவங்க எப்படின்னா ஒரு 4-5 முக்கியமா வருமானம் வரக்கூடிய அந்த கிராமப்புறங்களை ஒன்னா சேர்த்து உருவாக்கப்படுறதான் பிராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதுவும் ஒரு பிரிவு தான். அப்ப எவ்வளவு பிராக்ஸ் இன்னைக்கு இருக்குன்னா 1203 பிராக்ஸ் தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாக்குறப்ப ரொம்ப சிம்பிள். முனிசிபல் கார்பரேஷன் எவ்வளவு நகராட்சி மாநகராட்சிமா இருக்கு இது சொல்லாமே, ரொம்ப ஈஸி தானே. ஹவு மெனி மாநகராட்சி இஸ் தேர் இன் தமிழ்நாடு? எனி கெஸ்? வெரி குட்மா. ஸோ 21 மாநகராட்சி இருக்குமா, முனிசிபல் கார்பரேஷன். ஓகேமா. அதுக்கப்புறம் எவ்வளவு நகராட்சிகள் இருக்கலாம், முனிசிபாலிட்டிஸ்? 142 ஆயிருக்காமா? செக் பண்ணீங்க. கடைசியா அப்டேட்டட் 138 இருக்குமா? செக் இட் அவுட். ஓகே, ஸோ மொத்தமா இருக்கக்கூடிய நகராட்சிகள். ஓகேமா. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து யூனியன்மா, பஞ்சாயத்து அமைப்பு. ஸோ எவ்வளவு பஞ்சாயத்து யூனியன் இருக்குன்னா 388 பஞ்சாயத்து அமைப்புகள் மொத்தமா இருக்கு. ஓகேமா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிராமப்புற பஞ்சாயத்து ஆர் வில்லேஜ் பஞ்சாயத்து. ஹவு மெனி வில்லேஜ் பஞ்சாயத்து? நம்ம 12620 வில்லேஜ் பஞ்சாயத்து மொத்தமா இருக்குமா? எவ்வளோமா? 12620 வில்லேஜஸ். ஓகேமா. அதுக்கப்புறம் மக்களவை உறுப்பினர் எவ்வளவு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில இருந்து? மீன்ஸ் லோக்சபா சீட்ஸ். வெரி குட். ஸோ 39 மக்களவை உறுப்பினர்கள்மா. ஸோ அதே மாதிரி எவ்வளவுமா ராஜ்யசபா உறுப்பினர்கள், மாநிலவை உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில இருந்து? ஸோ 18 ராஜ்யசபா எம்பிஸ் இருப்பாங்க. எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள்மா, எவ்வளவு தொகுதிகள் இருக்கு தமிழ்நாட்டுல? வெரி குட். ஸோ 234 தொகுதிகள். இது எல்லாம் என்னமா 2024 இன்னைக்கு இருக்கக்கூடிய டேட்டாஸ். ஓகே, இது நாளைக்கே எக்ஸ்ட்ரா ஆகலாம், கம்மியாகலாம், வி டோன்ட் நோ. இது மட்டும் கிளியரா பாத்துங்க. ஸோ எவ்வளவு மாவட்டங்கள் இருக்கு, எவ்வளவு வருவாய் பிரிவு இருக்கு, எவ்வளவு தாலுகா ஆபீஸ் இருக்கு, பிராக்ஸ் எவ்வளவு இருக்கு, நகராட்சிகள், மாநகராட்சிகள், பஞ்சாயத்து அமைப்பு எவ்வளவு இருக்கு, வில்லேஜ் அல்ல கிராமப்புற பஞ்சாயத்து எவ்வளவு இருக்கு, ஸோ மக்களவை உறுப்பினர்கள் எவ்வளவு சீட்ஸ் இருக்காங்கம்மா, மாநிலவை உறுப்பினர் எவ்வளவு சீட்ஸ் இருக்காங்க, தென் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க சொல்லி கிளியரா பார்த்துக்கு. ஓகேமா. இப்போ அதுக்கப்புறமா தென் போட்ட இன்னும் சிம்பிளா ஒரு விஷயத்தை இருப்போம். ஓகேமா. இப்போ வில் டேக் திஸ் அஸ் தமிழ்நாடு. இப்போ இதுதான் பார்டர் வச்சுக்கலாமா. இங்க நம்ம இருக்கக்கூடிய மலைத்தொடர் தான் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவீங்க. சரி, மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸ். அப்ப இங்க மலைகள் இருக்குமா, இதத்தான் ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு வந்துமா மேற்கு தொடர்ச்சி மலை, நெக்ஸ்ட் எதுமா கிழக்கு தொடர்ச்சி மலை. ஓகேமா. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் காட்ஸ்மா. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வெஸ்டர்ன் காட்ஸ், இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மலைகள் ஃபுல்லா அப்படி ஒவ்வொன்றா பார்க்கலாமா. ஸோ அப்படி நமக்கு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு மலை எதுனாமா, ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு மலையை அப்படியே போட்டுவாங்கம்மா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கக்கூடிய மலை கேள்வியை கேட்பாங்கம்மா. ஒரு 4-5 மலையை கொடுத்துட்டு அது மேற்கு தொடர்ச்சியில் இருக்கா இல்ல கிழக்கு தொடர்ச்சியில் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் புட்மா நீலகிரி மலை, நீலகிரி ஹில்ஸ். நீலகிரி ஹில்ஸ். ஓகேமா. ஸோ இந்த நீலகிரி ஹில்ஸ்லமா மொத்தமா வந்து நிறைய இது இப்போ ஒரு மலை தொடர்கள் மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய உயரம் இருக்கக்கூடிய மலை எதுமா இருக்கும்? the highest peak? ஆனைமுடி வந்து கேரளால போயிருமா? ஆனைமுடி இஸ் a part of வெரி குட். எழுதுமா தொட்டபெட்டா நம்ம சொல்றோம் பாத்தீங்களாமா. தொட்டபெட்டா 2637 அடி இருக்குமா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலை உயரம் எதுனாம தொட்டபெட்டா தான் 2637. இப்ப ஆனைமுடி இருக்குமா, அதுதான் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய உயரம் சொல்லுவாங்க. 2695 மீட்டர் அது இருக்குமா. 2695 வந்து ஆனைமுடி, 2637 வந்துமா தொட்டபெட்டா. ஆனா இதுதான் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு.
பட் ஆனைமுடிகள் மேக்சிமம் எங்க போயிருமா, பாதி பகுதி கேரளாவுக்கு போற மாதிரி தான் இருக்கும். ஓகேமா. அப்ப தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மலை உயரம் எதாமா, தொட்டபெட்டா தான் 2630. அது இந்த மலையில தான் இருக்கு, நீல்கிரிஸ் தான் இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கூடிய இரண்டாவது மிகப்பெரிய உயரம் சொல்லக்கூடிய முக்குருத்தி. இது எங்கம்மா இருக்கு, முக்குருத்தி மலைத்தொடர்? இதுவும் உங்க கேரளால தான் இருக்கு, சரி, ஊட்டியில தான் இருக்கும். ஓகேமா. அப்ப ரெண்டு முக்கியமான மலைகள்மா நீலகிரி ஹில்ஸ்ல, ஒன்னு தொட்டபெட்டாமா, நெக்ஸ்ட் எதுமா, முக்குருத்தி. சோ 2637 அடி இருக்கிறது வந்து தொட்டபெட்டா, 2554 இருக்கிறதுமா முக்குருத்தி. ஆனைமுடி வந்து நம்ம பகுதியில கிடையாதுமா, எங்க இருக்கும், இட் இஸ் இன் கேரளா தான். அப்போ தமிழ்நாட்டுடைய மாநில விலங்கு எதுமா, ஸ்டேட் அனிமல்? வெரி குட். வரையாடுன்னு சொல்லுவீங்களா, நீல்கிரி தார். சோ இதெல்லாம் எந்த மலையில் இருக்கிறதுமா, கிழக்கு சாரி மேற்கு மலைச்சு, இந்த மேற்கு மலை தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு மலை தான் எந்த மலைமா, நீல்கிரி ஹில்ஸ். அந்த நீல்கிரி ஹில்ஸ்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான 3 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் தொட்டபெட்டா, தமிழ்நாடு மிகப்பெரிய ஹையஸ்ட் பீக் அங்கதான் இருக்குமா. அதை பின்தொடர்ந்து முக்குருத்தி மலை தொடர் அங்கதான் இருக்கு. நம்மளுடைய மாநிலத்துடைய வரையாடுன்னு சொல்லக்கூடிய நீல்கிரி தார், அது என்ன ஹில்ஸ் தான் இருக்கு, நீலகிரி ஹில்ஸ் தான் இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் முதல் மலைமா. செகண்ட் மலை போடுமா, ஆனைமலை ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஹில்ஸ்மா, ஆனைமலை ஹில்ஸ். ஓகேமா. சோ இதுல நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு கேரளா பார்டர், அங்கதான் இந்த மலை இருக்கும். எந்த ரெண்டு மாநிலத்துக்கு இடையே இந்த மலை தொடர் இருக்குனாமா, தமிழ்நாடு கேரளாவுக்கு நடுவில் தான் இருக்கும். ஓகேமா. சோ நிறைய கான் வாய்கள், கேப் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. சோ இது எங்க இருக்குனாமா, பால்காட் அப்படிங்கிற கான்வாய் பக்கத்துல தான் இருக்கும், பால்காட் கேப். இந்த பெரிய பெரிய மலைக்கு நடுவில் சின்ன கணவாய் மாதிரி போகும் பார்த்தீங்கன்னா, அதான் பால்காட் கன்வாய் ஆர் பால்காட் கேப். அதுல என்ன மலை இருக்குமா உங்களுக்கு, ஆனைமலை இருக்கு. ரொம்ப சிம்பிளஸ்ட் திங் தான். முதல் வந்து நீலகிரி மலை தொடருமா, நெக்ஸ்ட் மலை தொடருமா, ஆனைமலை ஹில்ஸ், ஆனைமலை மலை தொடர்கள். இதெல்லாம் எந்த காட்சினாமா, உங்களுடைய வெஸ்டர்ன் காட்சி இருக்கக்கூடிய மலைகள். ஓகேமா. ஸோ அதுக்கப்புறம் இதுல ரொம்ப முக்கியமான ஆனைமலை போயிட்டோமா, 3வது பாயிண்டா ரெண்டு முக்கியமான அணைகள், டேம்ஸ் இருக்குமா. ஸோ ஒண்ணு போயிட்டோமா, ஆலையார் அணையும் திருமூர்த்தி அணையும். இது வருமா, ஆலையார் ஒன்றும், அடுத்து நம்ம வரும் திருமூர்த்தி மலைகள். ஸோ இந்த ரெண்டு அணைகள் எதுல இருக்காமா, ஆப்வியஸா ஆனைமலை தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய நீல்கிரிஸ்மா, செகண்ட் உங்களுடைய ஆனைமலை ஹில்ஸ். ஓகேமா. 3வது புட்மா ரொம்ப முக்கியம், பழனி மலை தொடர், பழனி ஹில்ஸ். ஓகேமா. ஸோ இந்த பழனி ஹில்ஸை பொறுத்த வரைக்குமா, இதை மிக 2 பீக்ஸ், ஸோ 2 மலை உயரங்கள் இருக்குமா. அதுல ஃபர்ஸ்ட் மலை உயரம் என்ன சொல்லுவாங்கன்னா, வண்டரவு அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டரவு 2533 அடி இருக்குமா. ஓகே. ஸோ செகண்ட் எது இருக்குனாமா, வெம்படி ஷோலான்னு சொல்லுவாங்க. வெம்படி ஷோலா 2505 உயரம் இருக்கும். ஓகே. ஸோ 2 உயரமான பீக்ஸ்மா, வண்டரவு ஒண்ணுமா, இது நடக்குதுமா வெம்படி ஷோலா அப்படி. இது எங்க இருக்குமா, பழனி ஹில்ஸ். அடுத்தது 4th முக்கியமான மலை தொடருமா, கார்டமம் ஹில்ஸ், ஏலைக்காய் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏலக்காயில ரொம்ப அதிகமா இருக்குமாங்க. ஓகேவா. ஏன்னா அதிக ஏலக்காய்கள் அங்கதாமா
இருக்கும். அது போக லாட் ஆஃப் கார்டமம், ஏலக்காய் அதிகமாக கிடைக்குமா, பெப்பர் மிளகு அதிகமாக கிடைக்கும். தென் காஃபி. இந்த மாதிரி கிராப்ஸ், பிளான்டேஷன் கிராப்ஸ் எல்லாமே இங்க அதிகமாக கிடைக்குமாமா, கார்டமம் ஹில்ஸ். ஓகேவா? ஏலமலை ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா, அது ஏலக்காய் மலைன்னு சொல்லுவாங்க. ஏலா மலை ஹில்ஸ். ஓகேவா? இதுதான் கார்டமம் ஹில்ஸ். ஓகேவா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஹில்ஸ் என்னமா, வரசநாடு அண்ட் ஆண்டிப்பட்டி ஹில்ஸ். பட்மா, வரசநாடு அண்ட் ஆண்டிப்பட்டி ஹில்ஸ். ஓகேமா? இதுலமா ரொம்ப ஃபேமஸான விஷயங்கள் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு மேகமலை அப்படிங்கிற மலைத்தொடர் இங்கதான் இருக்கும். ஓகேமா? கழுகுமலை, ஓகேவா? அதுக்கப்புறம் குரங்கணி மலைத்தொடர், குரங்கணி ஹில்ஸ். தென் சுருளி நீர்வீழ்ச்சி, சுருளி வாட்டர் ஃபால்ஸ். ஓகேமா? தென் கும்பக்காரை வாட்டர் ஃபால்ஸ். இது ரொம்ப முக்கியமான வாட்டர் ஃபால்ஸ்மா. ஏமா அந்த கும்பக்காரை நீர்வீழ்ச்சி ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டுல? எனி கெஸ்மா? கும்பக்காரை சரிமா? ஏன் அந்த கும்பக்காரை நீர்வீழ்ச்சி வந்து ரொம்ப முக்கியமான நீர்வீழ்ச்சிட்டுமா? எனி கெஸ்? அதுக்கப்புறமா வைகை அப்படிங்கிற அந்த ரிவர் ஒரிஜினேட் ஆகுறதும் இந்த மலைத்தொடர்ல தான் ஒரிஜினேட் ஆகுமா. வரசநாடு அண்ட் வாட் ஹில்ஸ், ஆண்டிப்பட்டி ஹில்ஸ். வைகை அப்படிங்கிற அந்த நதியும் அதோடைய துணைகளும் இங்கிருந்தா ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வரசநாடு அண்ட் வாட் ஹில்ஸ்மா, ஆண்டிப்பட்டி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த வரசநாடு ஆண்டிப்பட்டி ஹில்ஸ் வந்து உன்னோட 5th ஹில்ஸ். 6th அது நம்ம ரொம்ப முக்கியம், பொதிகை மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதிகை ஹில்ஸ், பொதிகை மலைத்தொடர்மா. இதுக்கு நிறைய பேர் வச்சிருப்பாங்கம்மா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா சிவ ஜோதி பார்வத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேர் என்ன சொல்லுவாங்கம்மா, சிவ ஜோதி பார்வத். செகண்ட் இதுக்கு வேற என்ன பேர் வச்சிருப்பாங்கம்மா, அகஸ்தியர் மலைத்தொடர் சொல்லுவாங்க. அகஸ்தியர் ஹில்ஸ் ஆர் அகஸ்தியர் மலைத்தொடர். அதுக்கப்புறமா தெற்கு கைலாஷ் அப்படி சொல்லுவாங்க, சதன் கைலாஷ். இதை ஒரு டைம் கேள்வியை கேட்டிருந்தாங்கம்மா, எந்த மலைத்தொடரை வந்து தெற்கு கைலாஷிய மலைத்தொடர் சொல்லுவாங்க. இதுமா சொல்றாங்க, which is called as சவுத் கைலாஷ். உங்களோட புதிய ஹில்ஸ் இஸ் கால்ட் அஸ் வாட் கைலாஷ்மா, சவுத் கைலாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா? இந்த புதிய ஹில்ஸை பொறுத்த வரைக்குமா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புலி காப்பகம் ஒன்று இருக்குமா, டைகர் ரிசர்வ். களக்காட், முண்டாந்துறை, களக்காட், முண்டாந்துறை புலி காப்பகம், டைகர் ரிசர்வ். களக்காட், முண்டாந்துறை, டைகர் ரிசர்வ். இதெல்லாம் எங்க இருக்குது, நம்ம பொதிகை மலைத்தொடர் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேமா? அப்ப கடைசி மலைத்தொடர் போறோமா, இதெல்லாம் வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆகுமா, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகேமா? என் கடைசி மலைத்தொடர்மா மகேந்திரகிரி மலைத்தொடர் சொல்லுவாங்க.
மகேந்திரகிரி ஹில்ஸ். மகேந்திரகிரி ஹில்ஸ். ஓகேவா? இது ஒரே ஒரு முக்கியமான விஷயமா, இஸ்ரோவுடைய ஒரு அமைப்பு நீங்க இருக்குமா, இஸ்ரோவின் ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ். இஸ்ரோட என்ன இருக்குமா, ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறமா உங்க மகேந்திரகிரி ஹில்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மலைத்தொடர்கள் தான் ரொம்ப முக்கியமான மலைத்தொடர்கள் வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கிறது. ஓகேவா? ஸோ முதல் உங்க நீலகிரி மலைத்தொடர், தென் அதுக்கு பின்தொடர்ந்து வருமா ஆனைமலை மலைத்தொடர், அதுக்கப்புறம் வருது பழனி மலைமா, தென் ஏலமலை ஆர் கார்டகம் ஹில்ஸ்மா, அதுக்கப்புறம் வரசு நாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைத்தொடர். ஸோ அதுக்கப்புறம் வந்தது உங்களுடைய பொதிகை மலைத்தொடர்மா, தென் அதுக்கப்புறம் கடைசியா வந்ததுதான் உங்களுடைய மகேந்திரகிரி ஹில்ஸ். இது எல்லாமே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலைகள், வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகேமா? இப்ப அடுத்தது போடுங்கம்மா ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இங்க இருக்கக்கூடிய மலை தொடர்கள் என்ன சொல்லுமா ஈஸ்டர்ன் காட்ஸ்ல. ஈஸ்டர்ன் காட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஜவ்வாது மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜவ்வாது ஹில்ஸ். ஓகே. சோ நம்ம வேலூர் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் இருக்கலாமா, அந்த வேலூர் மற்றும் திருவண்ணாமலை இந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ணக்கூடிய மலையே இந்த மலை தான். இட் செப்பரேட் தீஸ் டூ டிஸ்ட்ரிக்ட்ஸ். எதுமா, வேலூரையும் திருவண்ணாமலையும் இரண்டையும் பிரிக்கக்கூடிய அந்த மலைத்தொடர் எந்த மலைத்தொடர்னாமா உங்களுடைய என்ன மலைத்தொடர்மா, ஜவ்வாது மலைத்தொடர் தான் இருக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதுல ரொம்ப முக்கியமான அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இதுலயும் ஒரு டெலஸ்கோப் மரமா ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் வாய்னு, VAI, வாய்னு பப்பு அப்சர்வேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்னு பப்பு அப்சர்வேட்டரி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிமா. ஸோ எங்க இருக்குனாமா உங்களுடைய ஜவ்வாது மலைத்தொடர் தான் இட் இஸ் தேர். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னமா, அடுத்த முக்கியமான மலைத்தொடர் செகண்ட் கல்வராயன் ஹில்ஸ். இதுமா உங்களுடைய கல்வராயன் ஹில்ஸ். ஸோ இதான் நம்மளுடைய என்ன மலைத்தொடர்னா இரண்டாவது மலைத்தொடரா இருக்கு. ஓகேவா? ஹில்ஸ்மா கல்வராயன் ஹில்ஸ். ஸோ இந்த கல்வராயனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, ரொம்ப சிம்பிளஸ்டான திங்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்குமா இந்த மலைத்தொடரை வந்து ரெண்டு மலைத்தொடரா பிரிப்பாங்க. ஸோ நார்த்தன் ஹில்ஸ் ஒன்று, சதர்ன் ஹில்ஸ் ஒன்று. ஸோ இந்த நார்த் பார்ட் வந்துமா சின்ன கல்வராயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த கல்வராயன் வந்துமா சின்ன கல்வராயன்மா உங்களுடைய எந்த பார்ட்மா, நார்த்தன் பார்த்தாமா சின்ன கல்வராயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ உங்களுடைய தெற்கு பகுதி இருக்கலாமா சதர்ன் பார்ட் என்ன பார்ட்மா, சதர்ன் பார்ட், அதைத்தான் பெரிய கல்வராயன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுமா பெரிய கல்வராயன். ஸோ ஒன்று வந்துமா சின்ன கல்வராயன்மா, நெக்ஸ்ட் இதுமா பெரிய கல்வராயன். ஸோ நார்த் இஸ் யுவர் ஸ்மால், தென் சவுத் இஸ் யுவர் லார்ஜ். ஓகேமா?
ஸோ இது ஒன்று தான் இந்த கல்வராயன் ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ மிச்சப்படி கல்வராயன் ஹில்ஸ் நம்ம பெருசாக எதுவும் தேவையில்லை. ஓகேமா. தென் மூணாவது முக்கியமான மலை எது நம்ம சேர்வராயன் மலைத்தொடர்னு சொல்லுவாங்க. சேர்வராயன் ஹில்ஸ், சேர்வராயன் மலைத்தொடர்மா. ஸோ இதுல வந்து நம்ம ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எப்படின்னா ஹையஸ்ட் பீக் சோலை கரடு, சோலை கரடு இதாம நம்ம செல்வராயன் ஹில்ஸ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயரமான பகுதியா இருக்கும். 1620 மீட்டர் இருக்குமா. கிளியர் பண்ணுங்க. இந்த சோலை கரடு அப்படிங்கிற அந்த பீக் அப்படிங்கிற அந்த மலை உச்சிமா. ஸோ எங்க இருக்குன்னு கேட்டாமா எங்கம்மா இருக்கு, உங்களுடைய சேர்வராயன் ஹில்ஸ்ல தான் அந்த இது இருக்கு. ஓகேமா. ஸோ அதனாலதாம்மா இந்த சேர்வராயன் ஹில்ஸ் இருக்கலாமா, இங்கதான் உங்களுக்கு ஏற்காடு அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான சுற்றுலாத்தலம் இருக்குமா. என்ன காரணமா, ஏற்காடு. ஸோ இதைத்தான் நமக்கு போர் மேன் ஷூட்டிங் சொல்லுவோம். ஏழை மனிதன் ஊட்டி என்று அழைக்கப்படக்கூடியது என்னமா இந்த ஏற்காடு பகுதிதான். ஸோ அந்த ஏற்காடு எங்கம்மா இருக்கு, உங்களுடைய எங்கம்மா இருக்கு ஏற்காடு, கேள்விப்பட்டிருப்பீங்க. வெரி குட். சேலம் இருக்கலாமா, அந்த சேலம் பகுதியில் இருக்கக்கூடியதாம அந்த ஏற்காடா இருக்கும். ஸோ அங்க இருக்கக்கூடிய அந்த மலைத்தொடரின் பெயர் என்னமா சேர்வராயன். சேர்வராயன். ஸோ சொலை கரடு அதுதான் அது கூட மிகப்பெரிய உயரமா இருக்கும். 1630 மீட்டர் இருக்குமா. இது மூணாவது. ஸோ ஜவ்வாது ஹில்ஸ் முதல். ஸோ அது ரொம்ப முக்கியமான அப்சர்வேட்டரி என்னமா வாயினோ பாப்பு அப்சர்வேட்டரி. ஸோ இரண்டாவது மலைத்தொடர் என்னமா கல்வராயன் ஹில்ஸ்மா. மூணாவது என்னமா சேர்வராயன். ஓகேமா. இப்ப நாலாவது மலைத்தொடர் போடுமா கொல்லி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் ஹில்ஸ்மா, கொல்லி ஹில்ஸ். நம்ம நாமக்கல் மாவட்டம் இருக்கலாமா, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் தானே இருக்குமா, உங்களுடைய கொல்லி ஹில்ஸ் இஸ் தேர். ஓகேமா. ஸோ இதுலயும் நிறைய முக்கியமான நிறைய இந்த காஃபி டீ அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் ஃபிளாஸ் எல்லாமே அதிகமாக குரோ ஆகும். பட் அவ்வளோ கொல்லி ஹில்ஸ் பெருசா தென் கடைசியா வரக்கூடிய மலை தொடரமா பச்சை மலை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மலை தெரியுமா, பச்சை மலைத்தொடர். ஸோ கிட்டத்தட்ட பெரம்பலூர், தென் திருச்சி, தென் சேலம், இந்த 3 மாவட்டத்திலும் இருக்குமா இந்த மலைத்தொடர். ஸோ பெரம்பலூர், திருச்சி, சேலம், ஸோ அந்த மாவட்டத்தில் இருக்கிறதாமா உங்களுடைய பச்சை மலை. ஸோ பேரே பச்சை மலை தாமா. ஸோ அப்போ வந்து எல்லா டைமே வந்துமா கிரீனரியா தான் இருக்குமா. ஸோ ஃபுல்லா பசுமையான இதாக தான் காட்சி செய்யப்படும். இந்த ஜாக் ஃப்ரூட் இருக்கு பார்த்தீங்களாமா, பலாப்பழம். ஸோ இந்த பலாப்பழம் வந்து அதிகமாக இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டா வருமா. ஸோ அதான் என்ன ஹில்ஸ்மா, பச்சை மலை ஹில்ஸ். ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள்மா. ஸோ வெஸ்டர்ன் மார் ரொம்ப அதிகமான மலைத்தொடர்ல 5 மலைத்தொடர் தான். ஆர்டர் பார்த்துங்க. ஜவ்வாது ஃபர்ஸ்ட், கல்வராயன் மலைத்தொடர் செகண்ட்மா, தென் சேர்வராயன் மலைத்தொடர் தேர்டுமா, தென் உங்களுடைய கொல்லி ஹில்ஸ் ஃபோர்த்துமா, தென் ஃபைனலி வாட் ஹில்ஸ்மா பச்சை மலை ஹில்ஸா தான் இருக்கும். ஓகேமா. இப்போ அதுக்கப்புறமா அடுத்த ஹெட்டிங்மா புட் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ தமிழ்நாடு இருக்கக்கூடிய மிக முக்கியமான நீர்வீழ்ச்சிகள். ஓகேமா. ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் போட்டிருக்குமா தர்மபுரி. ஸோ தர்மபுரியில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ் பேசுறோமா ஒகேனக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேள்விப்பட்டது நம்ம ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் எங்க நம்ம தர்மபுரியில் இருக்கு. ஓகே. செகண்ட் விதமா திருநெல்வேலி. ஸோ இங்க இருக்கக்கூடிய இதுமா கல்யாண தீர்த்தம், தென் குற்றாலம். குற்றாலம். குற்றாலம் தென்காசி வந்துருச்சு, பட் போட்டு வச்சுக்கோங்க. திருநெல்வேலி, தென் தேனி. தேனி ஆல்ரெடி ஃபால்ஸ் பார்த்தோம்லமா, கும்பக்கரை, தென் சுருளி. ஸோ கும்பக்கரை வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் நம்ம சுருளி
வாட்டர் ஃபால்ஸ் ஓகேமா. ஸோ கும்பக்கரை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஓகேமா. ஏன்னா தமிழ்நாட்டுடைய மிக ஹையஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் எது சொல்லணும்னா கும்பக்கரையை தான் சொல்லுவாங்க ஓகேமா. தென் ஃபோர்த் நாமக்கல் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குமா? இனிவன்மா நாமக்கல் கூடிய அந்த நீர்வீழ்ச்சியோட பேர் என்னட்டு கேள்விப்பட்டீங்களா? நாமக்கல் ஆகாய கங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகாய கங்கை. ஸோ இது உங்களுடைய நாமக்கல் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி ஓகேமா. அதுக்கப்புறம் சேலம் கிளியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சேலம் இருக்கிறது கிளியூர். ஸோ தர்மபுரி இருக்கிறது ஒகேனக்கல்மா. ஸோ திருநெல்வேலி என்ன சொன்னாங்கன்னா கல்யாண தீர்த்தமும் குற்றாலமும். தென் தேர்ட் உங்களோட தேர்தல் என்னமா இருக்கு கும்பக்கரை. தென் சுருளி நீர்வீழ்ச்சி. அதுக்கப்புறம் நாமக்கல் என்னமா இருக்கு ஆகாய கங்கை. தென் சேலம் என்னமா இருக்கு கிளியூர் அப்படிங்கிற வாட்டர் ஃபால்ஸ் ஓகேமா. அடுத்தது 6th போடுங்கம்மா உங்களுடைய நீல்கிரிஸ். நீல்கிரி இது ரெண்டு ஃபேமஸான வாட்டர் ஃபால்ஸ்மா. ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா பைக்காரா. நெக்ஸ்ட் இஸ் கேத்தரின் வாட்டர் ஃபால்ஸ். வாட்மா ஒன் இஸ் பைக்காரா. நெக்ஸ்ட் என்னமா இருக்கு கேத்தரின் வாட்டர் ஃபால்ஸ் அம்மா. அடுத்து இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சியா ஓகேமா. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான என்னன்னா உங்களுடைய நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் இஸ் விருதுநகர். விருதுநகர்மா. ஸோ விருதுநகர். ஸோ விருதுநகர்ல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐயனார் நீர்வீழ்ச்சி வாட்டர் ஃபால்ஸ் ஓகேமா. ஸோ அதுக்கப்புறமா கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர் ரொம்ப ஃபேமஸ் எதுனாமா உங்களுடைய வைதேகி ஃபால்ஸ். வைதேகி நீர்வீழ்ச்சி. தென் செங்குப்பதி நீர்வீழ்ச்சிமா. ஓகே. தென் சிறுவாணி அண்ட் குற்றாலம். கோவை குற்றாலம். சிறுவாணியன் வாட்மா கோவை குற்றாலம். ஸோ வைதேகி ஒண்ணுமா செங்குப்பதி ஒண்ணுமா சிறுவாணியன் வாட்மா கோவை குற்றாலம் ஓகேமா. ஸோ சிபிக்கு அப்புறமா திருப்பூர். திருப்பூர்ல இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிள் தாமா திருமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னமா திருமூர்த்தி அப்படிங்கிற நீர்வீழ்ச்சி தாமா எங்க இருக்குனாமா திருப்பூர் ஓகேமா. மதுரை. மதுரை இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிமா கொட்லடம் படை அப்படின்னு சொல்லுவாங்க. KUTLADAMPATTI. ஸோ கொட்லாடம்பட்டி அதான் எங்க இருக்குனாமா மதுரை ஓகேமா. தென் ஃபைனலிமா கன்னியாகுமரி. இதுமா கன்னியாகுமரி. ஸோ கன்னியாகுமரி இருக்கிற நம்ம ஃபர்ஸ்ட் வட்டப்பாறை. வட்டப்பாறை நீர்வீழ்ச்சிமா. தென் உலக்கை நீர்வீழ்ச்சி. உலக்கை. தென் காளிகேசன். காளிகேசன்மா. தென் தெற்பரப்பு. தெற்பரப்பு எங்க இருக்குதுமா
கன்னியாகுமரி இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி. ஸோ குட்டலடம் பட்டை மதுரை, ஸோ வட்டப்பாறை, உலக்கை, காளிகேசன், திருப்பரைப்பு, இதெல்லாம் எங்க இருந்தாம உங்களுடைய இம்பார்ட்டன்டான வாட்டர் ஃபால்ஸ், இம்பார்ட்டன்டான நீர் வீழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீர்வீழ்ச்சி வரப்பட்டுமா பீடபூமிகள், பிளாட்டியூஸ், பீட பூமிகள். ஸோ தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்பமா 3 முக்கியமான பீடபூமிகள் இருக்குமா. 3 பிளாட்டியூஸ் இன் தமிழ்நாடு. அதுல முதல்ல என்ன சொல்லலாம்னா தர்மபுரி பீடபூமின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன வச்சிருப்பாங்க நம்ம பகரம் ஹால். பகரம் மஹால். ஸோ பகர மஹால் பீடபூமி ஆர் நெக்ஸ்ட் நம்ம தர்மபுரி பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா. ஸோ இதுல 2 முக்கியமான மாவட்டங்கள் நமக்கு தெரியுமா ஆல்ரெடி. நம்ம தர்மபுரி, அது பக்கத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி. ஸோ 2 முக்கியமான மாவட்டங்கள் இந்த பீடபூமியில தான் இருக்கு. வாட் பிளாட்டியூ. ஸோ தர்மபுரி பீடபூமிகள் ஆர் பகர மஹால் பீடபூமி. ஓகேமா. தென் அதுக்கப்புறம் செகண்ட் ரொம்ப முக்கியம் என்னன்னா கோயம்புத்தூர் பிளாட்டியூ. கோயம்புத்தூர் பீடபூமின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான பீடபூமி. ஓகேமா. ஸோ நீலகிரிஸுக்கும் கோயம்புத்தூருக்கும் நடுவுல தான் இந்த இருக்கு. நீலகிரிஸுக்கும் கோயம்புத்தூருக்கும் இடையே இருக்கக்கூடிய பீடபூமி தான் நீலகிரிஸ் கோயம்புத்தூர் பீடபூமின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல 3 முக்கியமான மாவட்டங்கள் நம்ம சேலம் மாவட்டம், தென் கோயம்புத்தூர் மாவட்டம், தென் ஈரோடு. சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு, அப்படி எவ்வளவு மாவட்டங்கள் இருக்குமாமா? 3 முக்கியமான மாவட்டங்கள் will be there. So one is சேலம், next is கோயம்புத்தூர், third is உங்களுடைய ஈரோடு டிஸ்ட்ரிக்டா இருக்கும். ஓகேமா. அதுக்கப்புறம் நிறைய முக்கியமான ஆறுகள் இந்த கோயம்புத்தூர் பிளாட்ல இருந்து ஒரிஜினேட் ஆகுமா. அப்படி உருவாகக்கூடிய முக்கியமான ஆறுகள் என்னன்னு போயிட்டோமா, ஒண்ணு பவானி அணை, ரிவர் பவானி, நெக்ஸ்ட் நொய்யல், தேர்ட் அமராவதி, இதெல்லாம் எங்க ஒரிஜினேட் ஆகுறமா, இந்த பிளாட்ல தானே ஒரிஜினேட் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப முக்கியமான பிளாட்டியுமா உடைய கோயம்புத்தூர் பிளாட்டி. ஓகேமா. அதுக்கப்புறம் 3வது வரதாம உங்களுடைய மதுரை பீடபூமின்னு சொல்லுவாங்க. நம்ம மதுரை பிளாட்டியூ. ஓகேமா. ஸோ இதுல 2 முக்கியமான ஆறுகள் எதுனாமா, ஒன் இஸ் வைகை, நெக்ஸ்ட் இஸ் தாமிரபரணி. ஒன் இஸ் வைகை, நெக்ஸ்ட் இஸ் வாட்மா தாமிரபரணி. 3 பீடபூமிகள் தமிழ்நாட்டில் மொத்தமா இருக்குமா. ஒன்னு தர்மபுரி, அதுக்கான இன்னொரு பீட சொல்லணுமா ஸோ பகர மஹால் பீடபூமின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்மா, நீலகிரிஸுக்கும் கோயம்புத்தூர் நடுவில் தான் இந்த பீடபூமி இருக்கும். ஸோ அதுல முக்கியமான 3 மாவட்டங்கள் எதுனாமா சேலம், கோயம்புத்தூர், தென் ஈரோடு. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு பீடபூமி தான் மதுரை பீடபூமி. ஸோ 3 பிளாட்டியூஸ் ஆர் தேர் இன் ஆக்சுவலி தமிழ்நாடு. முக்கியமா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கக்கூடிய முக்கியமான ரிவர்ஸ் போடுமா, ஆறுகள் என்னென்ன ஆறுகள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ரிவர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்மா புட் யுவர் காவேரி. காவேரி இது ஒரிஜினேட் ஆகுறது கர்நாடகாலமா, இங்க ஜார்பியில் படிச்சிருப்பீங்க கர்நாடகா. ஸோ இது என்ன மாவட்டத்துக்குள்ள வருதுமா, ஸோ தமிழ்நாடு மாவட்டத்துக்குள்ளேயும் வரும். கிட்டத்தட்ட 416 கிலோமீட்டருமா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இந்த ரிவர் ஃப்ளோ ஆகும். எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்மா, 416 கிலோமீட்டர்ஸ் இட் ஃபால்ஸ் இன் தமிழ்நாடு. அதே மாதிரிமா கர்நாடகாக்கும் தமிழ்நாட்டுக்கும் பார்டராவே 64 கிலோமீட்டர் இருக்குமா.
கர்நாடகான்னு வாட்மா தமிழ்நாடு. ஸோ கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பார்டர் எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குமா? இது 64 கிலோமீட்டர். ஓகேமா. ஸோ ரொம்ப முக்கியமான நிறைய அணைகள். அது ரொம்ப முக்கியமான அணை மேட்டூர் டேம். மேட்டூர் அணை சேலம் இருக்கலாமா? சேலம் இருக்கக்கூடிய அணை தான் இந்த மேட்டூர் அணை அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா இது கொஞ்சம் முக்கியமான என்னன்னா 2018லமா தமிழ்நாடு அரசாங்கம் வந்து சில மாவட்டங்களை வந்து டெல்டா மாவட்டங்கள் என்று அறிவிச்சாங்க. காவேரி டெல்டா மாவட்டங்கள். இதெல்லாமே இப்ப நம்ம ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சரல் ஜோன், பாதுகாக்கப்படக்கூடிய விவசாய நிலங்கள் சொல்லுவாங்க. ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சரல் ஜோன் எப்படின்னா பாதுகாக்கப்படக்கூடிய மாவட்டங்கள். அப்படி என்ன மாவட்டங்கள் இன்னைக்கு இருக்குன்னா டோட்டலா 8 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வருது. அந்த 8 மாவட்டத்தோட பேர் எழுதிருக்குமா? ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் தஞ்சாவூர். நெக்ஸ்ட் இஸ் யுவர் திருவாரூர். So third is your நாகப்பட்டினம். Fourth is your புதுக்கோட்டை. ஓகேமா. So fifth is your கடலூர். கடலூர் மாவட்டம். And sixth is your அரியலூர். ஓகேமா. Seventh is your கரூர். Then finally 8th is your திருச்சி திருச்சிராப்பள்ளி. அப்ப 8 மாவட்டங்கள்மா பாதுகாக்கப்படக்கூடிய விவசாய பகுதிகள் சொல்லி பிரிச்சிருக்காங்க. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர், கரூரன், திருச்சிராப்பள்ளி. இதெல்லாம் எந்த ரிவர் கீழே எழுதிருக்கீமா? காவேரி அப்படின்ற கீழே தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நிறைய துணையார் நம்ம படிச்சிருப்போம். ஸோ நொய்யல், அமராவதி, பவானி, இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா நமக்கு காவேரி ரிவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே. ஸோ ரொம்ப மிகப்பெரிய ஒரு அணைன்னு சொல்லக்கூடிய மேட்டூர் டேம் இங்கதாமா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஃபேமஸான ஒரு அணை இருக்குமா? கல்லணை இருக்கலாமா? அந்த கல்லணை திருச்சியில் இருக்கக்கூடிய அணையும் இங்கதாமா இருக்கு. என்ன டேம்மா? கல்லணை அப்படிங்கிற அணையும் இங்கதான் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் போட்டு வருவாட்டுமா உங்களுடைய காவேரி. ஸோ ஆனால் காவேரி தமிழ்நாட்டில் உறுப்புகளை ஒரிஜினேட் ஆகிட்ட கிடையாதுமா. ஸோ காவேரி எங்க ஒரிஜினேட் ஆகுறது தான்? கர்நாடகாவில் ஒரிஜினேட் ஆகுறது தான். ஓகேமா. ஸோ காவேரிக்கு அடுத்து வர 2வது முக்கியமான பாலாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலாறு ஒரிஜினேட் ஆகுறதும் கர்நாடகாவில் தான். பாலாறு ஒரிஜினேட் ஆகுதுமா? கர்நாடகாவில் தான் ஒரிஜினேட் ஆகிற மாதிரி. ஓகேமா. ஸோ இதோட முக்கியமான துணையார்கள் வேணா போட்டுங்க. மேஜர் ட்ரிபியூட்டரிஸ், முக்கியமான துணையாறுகள். இதோடது பாலாறுடைய துணையாறு. ஃபர்ஸ்ட் பொன்னை, தென் மலட்டார், மலட்டார், தென் செய்யார், then finally கிளியார். finally what ma? கிளியார். so பொன்னை, மலட்டார், செய்யார், கடைசி வருது என்னமா? கிளியார். இதெல்லாம் வந்து பாலார் அப்படிங்கிற லைக் நதியோடைய துணை நதிகளா இருக்குமா. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய 3வது முக்கியமான நதிமா தென்பெண்ணையார். தென் பெண்ணையார்னாலும் ஒண்ணுதாம்மா, தென் பொன்னையார்னாலும் ஒண்ணுதான். தென் பொன்னையார் இதுவும் எங்க ஒரு சேர்ந்தது? நம்ம கர்நாடகா தான். அப்ப காவேரி ஆகட்டும், பாலாறு ஆகட்டும், பொன்னாறு ஆகட்டும், ஆல் தோஸ் திங்ஸ் எங்கேயுமே ஒரு ஸ்டேட் ஆகுது? உங்களுடைய கர்நாடகா மாவட்டம் தானே ஒரிஜினேட் ஆகிற மாதிரி இருக்குமா. ஓகேவா.
ஸோ இதுக்கு நமக்கு முக்கியமான விஷயங்கள் நம்ம ஓகே அது பெருசா இருக்காது. தென் ஃபோர்த் புட் யுவர் வைகை தென். இது கெஸ் பண்ணி நம்ம எந்த மலைத்தொடர் நம்ம வைகை நதி உருவாகுது படிச்சோம்ல. எதுல ஒரிஜினேட் ஆகுது? ரிவர் வைகை. ஒரு மலைத்தொடர் எழுதிருப்பீங்கல்ல, எந்த மலைத்தொடர்கள் இருந்து வைகை ரிவர் அப்படின்னு ஒரிஜினேட் ஆகுது? வெரி குட். ஸோ வரசநாடு அண்ட் ஆண்டிப்பட்டி ஹில்ஸ் அங்க நம்ம ஒரிஜினேட் ஆகுது. வரசநாடு ஆண்டிப்பட்டி ஹில்ஸ். ஸோ அங்கே ஒரிஜினேட் ஆகுதுமா வைகை நதிமா. ஸோ இந்த வைகை நதி பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சு முடியறது ஃபுல்லா முற்றிலுமே தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். வேற எந்த ஒரு மாவட்டத்துக்கோ வேற எந்த ஒரு மாநிலத்துக்கோ போகாதுமா. இப்போ தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு எங்கேயே முடிச்சிடும், தமிழ்நாட்டிலேயே முடியக்கூடியதாக தானே இருக்கு முக்கியமா. இப்போ இது எந்தெந்த மாவட்டத்துல வந்து அதிகமா ஃப்ளோ ஆகுனாமா? ஃபர்ஸ்ட் நோட் அவுட் மதுரை மாவட்டம், தென் சிவகங்கை, ராமநாதபுரம். ராமநாதபுரம். ஸோ மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம். ஸோ இந்த மாவட்டத்துல என்ன ரிவர் அதிகமா ஃப்ளோ ஆனாமா? ஸோ வைகை அப்படிங்கிற அணை ஃப்ளோ ஆகும். ஸோ எந்த மலைத்தொடர் உருவாச்சுனாமா? ஸோ வரசநாடு மலை, வரசநாடு ஆர் வாட்மா ஆண்டிப்பட்டி மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா. ஓகே, அதுக்கப்புறமா கடைசியா இருக்கிற ரொம்ப முக்கியமான ரிவர் எதுனாமா? தாமிரபரணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுமா தாமிர பரணி. ஒண்ணுமே இல்லம்மா, தாமிரம் அப்படின்னா காப்பர்னு அர்த்தம். செம்புன்னு சொல்றோம்லமா, தாமிரம்னா என்னமா? காப்பர். ஸோ வருணைன்னா என்னமா? தண்ணி. அதனாலதான் தாமிரம் வருணை இந்த ரெண்டும் இருந்தாமா தாமிரபரணி என்று பேர் மாத்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ எதுக்காக ரொம்ப முக்கியமான ரிவர் நம்ம வற்றாத நதி இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு நதி இருக்குனாமா, அது வந்து உங்களுடைய தாமிரபரணி தான். இட் இஸ் பெர்னியல் ரிவர். தண்ணி இருந்துட்டே இருக்குமா, வற்றவே வற்றாது. ஓகேமா. ஸோ அதை காட்டி ரொம்ப முக்கியமான என்னமா, இதுவும் எங்க ஒரு ஸ்டேட் ஆகணுமா? நம்ம பொதிகை ஹில்ஸ் படிச்சு பாத்தீங்களா? பொதிகை ஹில்ஸ். அந்த பொதிகை ஹில்ஸ் இருந்தாமா எது ஒரிஜினேட் ஆகும்? உங்களுடைய தாமிரபரணி அப்படிங்கிற இந்த ரிவர் வந்து ஒரிஜினேட் ஆகுமா. ஓகேவா. திருநெல்வேலி, தூத்துக்குடி. ஸோ அந்த மாவட்டம் இருந்தாம ரொம்ப அதிகமா ஃப்ளோ ஆகும். மெஜாரிட்டி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல தானே அதிகமா இருக்கிற மாதிரி. ஓகேமா. ஸோ இப்போ இதோடைய துணையாறு மட்டும் போட்டுங்க. இதோடதுமா தாமிரபரணியுடைய துணையாறுகள். மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் தாமிரபரணி. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் கரையார் அப்படின்னு சொல்லுவாங்க. கரையார். நெக்ஸ்ட் இது நம்ம சேர்வலார். சேர்வலார். தென் அடுத்ததுமா மணிமுத்தார். இதுமா மணிமுத்தார். தென் அடுத்ததுமா பச்சையார். ஓகேமா. தென் அதுக்கப்புறமா கடைசியா ரமநதி. இதுமா ரமநதி. ஸோ கரையார், சேர்வலார், மணிமுத்தார், பச்சையார், தென் ஃபைனலி வாட்மா ரமணத்தி. இதெல்லாம் எதோடைய துணையார்கள்னாமா தாமிரபரணியுடைய துணையார்கள். அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான 5 அணைகள், 5 ஆறுகள் எந்தெந்த ஆறுகள்னாமா நோ டவுட். ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் காவேரி. நெக்ஸ்ட் இஸ் யுவர் அந்த காவேரியில இந்த டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ல கிளியரா போட்டிருக்குமா. ஸோ நெக்ஸ்ட் இஸ் யுவர் பாலார். பாலாருக்கு அப்புறம் என்னமா தென் பெண்ணையார், தென் பொன்னையார். அந்த காவேரி, பாலார்,
பொன்னையார் இந்த மூணுமே உருவாகக்கூடிய மாநிலம் எதுனாமா கர்நாடகா மாநிலம் தான் ஒரிஜினேட் ஆகும். ஸோ கர்நாடகாவில் ஒரிஜினேட் ஆகிதாமா தமிழ்நாட்டுக்குள்ள வர்ற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரிஜினேட் ஆகி தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஃப்ளோ ஆகக்கூடிய 2 முக்கியமான நதிகள் எதுனாமா ஒன்று வைகை அணி, தென் அடுத்து என்ன நதினாமா உங்களுடைய தாமிரபரணி நதியாக தானே இருக்கும். ஓகேமா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள்மா. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தீவுகள் போடுங்கம்மா. ஐலாண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஐலாண்ட்ஸ் தமிழ்நாடு இருக்கக்கூடிய முக்கியமான தீவுகள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாம்பன். பாம்பன் தீவு இதாம தமிழ்நாடு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மிக அதிக பரப்பளவு கொண்ட ஒரு தீவா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம குருசடை. குருசடை. ஓகேமா. தேர்டு நாம நல்ல தண்ணி தீவு. நல்ல தண்ணி தீவு. போர்த்து நம்ம புலிவாசல். புலி வாசல். ஃபிஃப்த் நம்ம ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம். சிக்ஸ்த் நம்ம உப்பு தண்ணி தீவு. உப்பு தண்ணி தீவு. அடுத்தது நாம காட்டுப்பாலை ஐலாண்ட். காட்டுப்பாலை தீவுகள். ஓகேமா. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் நம்ம விவேகானந்தாவுடைய இது நடப்படுது. விவேகானந்தாவுடைய அந்த கல் இருக்கு பார்த்தீங்களா, ராக் மெமோரியல். விவேகானந்தா ராக் மெமோரியல் இதெல்லாம் ரொம்ப தமிழ்நாடு இருக்கக்கூடிய முக்கியமான தீவுகள்மா. ஸோ ஃபர்ஸ்ட் பாம்பன் தீவு, தென் குருசடை, தென் நல்ல தண்ணி தீவு, உப்பு தண்ணி தீவு, ஸ்ரீரங்கம், தென் புலிவாசல், தென் காட்டுப்பாலை தீவாட்டம், தென் பண்ணி விவேகானந்தா ராக் மெமோரியல் ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய தீவுகளா இருக்குமா. ஓகேமா. ஸோ அதுக்கு அடுத்ததுமா தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. இந்த பருவநிலை அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டுமா தமிழ்நாட்டில் மொத்தமா 7 ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் ஆர். ஸோ கொஞ்சம் கிளியரா போட்டுக்குமா எவ்வளவு இருக்குமா 7 பருவநிலை ஜோன்ஸ் அமைப்புகள் இருக்குமா. 7 ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ். ஃபர்ஸ்ட் நாம நார்த் ஈஸ்ட் ஜோன். இந்த 7 ரொம்ப முக்கியம். வடகிழக்கு பகுதி. ஓகேமா. செகண்ட் நாம நார்த் வெஸ்டர்ன் ஜோன். வடமேற்கு பகுதி. தேர்டு நம்ம உங்களுடைய வடக்கு பகுதி மட்டுமா. தேர்ட் இஸ் ஒன்லி யுவர் வெஸ்டர்ன் ஜோன்ஸ். ஓகேமா. ஃபோர்த் இஸ் யுவர் காவேரி டெல்டா மாவட்டங்கள், காவேரி டெல்டா ஜோன்ஸ். ஸோ கிளியரா போடுமா. ஃபர்ஸ்ட் வட கிழக்கு பகுதிமா, தென் வட மேற்கு பகுதிகள், தென் வெறும் மேற்கு பகுதி மட்டுமா, தென் காவேரி டெல்டா பகுதிகள் 4. ஓகேமா. உங்களுடைய ஃபிஃப்த் நாம சவுத் ஜோன். சவுத் ஜோன்ஸ். சிக்ஸ்த் நம்ம மிக அதிக மலைப்பகுதி, ஹை ரெயின்ஃபால் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலிமா மலைத்தொடர், ஹில் ஜோன். ஹில் ஜோன். அப்ப கிளியர்மா என்னென்ன மலை ஆர் என்னென்ன டைப் ஆஃப்
பருவநிலை பகுதிகள் தமிழ்நாடு இருக்குனாமா. ஸோ 7 ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் ஆர் தர். அந்த 7 ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் கிளியரா பார்த்துங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம உங்களுடைய வடகிழக்கு, தென் வடமேற்கு, தென் வெஸ்டர்ன் ஜோன் ஒன்று மட்டுமா, தென் காவேரி டெல்டா ஜோன்ஸ் ரொம்ப முக்கியமான ஜோன்ஸ்மா. காவேரி டெல்டா ஜோன்ஸ், தென் அதுக்கப்புறமா உங்களுடைய கிழக்கு தெற்கு பகுதி சவுத் ஜோன்ஸ்மா, தென் அதிக மழை இருக்கக்கூடிய ஹை ரெயின்ஃபால் ஜோன்ஸ், தென் கடைசியதுமா உங்களுடைய ஹில் ஜோன்ஸ். ஓகேமா, இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆக்ரோ கிளைமேட்டிக் ஃபாரஸ்ட். ஓகேமா, இப்போ அடுத்தது போட்டுமா சாயில்ஸ். என்ன டைப் ஆஃப் மணல்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு சாயில்ஸ். ஸோ இது நீங்க ஜார்பியில் படிச்ச அதே டைப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் அலுவியல் சாயில். வண்டல் மண் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவீங்களா? அலுவியல் சாயில்ஸ் இது தமிழ்நாட்டில் இருக்குமா. நெக்ஸ்ட்மா பிளாக் சாயில், கரிசல் மண். தேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மணல் தாமா செம்மண் ஆர் ரெட் சாயில். ஏன் செம்மண்ணாமா? திட்டமா தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கக்கூடிய மணல். ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட 2/3, ஸோ 3/2 மணலா இருக்கக்கூடிய மணல் தமிழ்நாடு என்ன மணல் தானமா? செம்மணல் தான். ஸோ ரெட் சாயில் தானே அதிகமா இருக்கும். ஓகேமா, ஸோ அது டாமினண்டா இருக்கக்கூடிய 2 முக்கியமான மாவட்டம் எதுனாமா? சிவகங்கை மாவட்டமும் தென் ராமநாதபுரம் மாவட்டம். ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான மாவட்டங்கள்மா. ஒன்னு சிவகங்கைமா, நெக்ஸ்ட் இதுமா ராமநாதபுரம் மாவட்டம். ஸோ லைக் அலுவியல் சாயில் அதிகமா இருக்கும் உங்களுடைய அண்டல்மன், தென் கரிசல்மன், தென் செம்மன். அதுக்கப்புறமா ஃபோர்த் சாயில்மா லெட்ரியேட் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்ரியேட் சாயில். ஸோ இந்த மணலுமே அதிகமா இருக்குமா. ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப தமிழ்நாடு இருக்கக்கூடிய முக்கியமான மணல்கள். 4 டைப் ஆஃப் மணல்கள் தான்மா. பட் என்னதான் இருந்தாலும் கிட்டத்தட்ட 3/2 மணல்கள் இருக்கக்கூடிய மணல் என்ன மணல்னா உங்களுடைய ரெட் சாயில் தாமா, சிவப்பு மணலாத்தான இருக்கும். ஓகேமா, ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய மிக முக்கியமான இது வேணா போட்டுக்குமா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியமான வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். ஸோ வன விலங்குகள் சரணாலயம் எக்கச்சக்கமான சாங்சுரிஸ். அதே மாதிரி 18 வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் தேர் இன் தமிழ்நாடு. ஸோ இதோட டைம் கிளியரா போய் பார்த்து எழுதி வச்சுக்கோமா. 18 வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் பார்த்து எழுதி. சொல்லுமா 18 வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். எப்படி நீங்க எழுதுறீங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் வேணா சொல்ற பாருங்க. உங்க டேப்லெட் கிளம்ப 3 வேணா பிரிச்சுமா. இந்த மாதிரி போட்டு எழுதி வச்சு படிக்க கொஞ்சம் கூட ஈஸியா இருக்குமா. வைல்ட் லைஃப் சாங்சுரி இன் தமிழ்நாடு, அதோடைய பேரு அந்த வனவிலங்கு சரணாலயம். ஃபார் எக்ஸாம்பிள் பொண்ணு எழுதுற பாருங்க உங்களுக்கு. அதுக்கப்புறமா செகண்ட் டிஸ்ட்ரிக்ட், எந்த மாவட்டத்துல அந்த வனவிலங்கு சரணாலயம் இருக்கு, எந்த வருடம் அதை உருவாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வில் டேக் முதுமலை. இப்போ முதுமலை வனவிலங்கு சரணாலயம் ஆர் முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி எந்த மாவட்டம் ஆபீஸா? நீல்கிரிஸ். அப்ப 1940 தாமா இது ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கிளியரா போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி 18 வனவிலங்கு சரணாலயத்தையும் கிளியரா எழுதிருக்குமா. ஸோ எந்த மாவட்டத்துல அந்த வனவிலங்கு சரணாலயம் இருக்கிறது, அதே மாதிரி எந்த வருடம் அந்த வன விலங்கு சரணாலயத்தை ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி எந்த மாவட்டமா? நீல்கிரிஸ். எந்த வருஷம்னாமா? 1940. அந்த மாதிரி எவ்வளவு இருக்குனாமா 18 வனவிலங்கு சரணாலயங்கள் ஆர் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் ஆர் தேர் இன் வாட்மா தமிழ்நாடு. ஓகேமா, அதுக்கப்புறம் உயிரி தீவுன்னு சொல்லக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ். உயிரி தீவுன்னு சொல்லுவாங்க ஆர் வாட்மா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். தமிழ்நாட்டில் மொத்தமா 3 உயிரி தீவு தான் இருக்கு ஆர் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் எதுனாமா நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ்.
வாட்மா நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ். நெக்ஸ்ட் நம்ம கல்ஃப் ஆஃப் மன்னார். கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். தேர்ட் ரொம்ப முக்கியமா அகஸ்திய மலை. அகஸ்திய மலை பயோஸ்பியர் ரிசர்வ். இதுமா அகஸ்திய மலை பயோஸ்பியர். மொத்தம் 3 பயோஸ்பியர் ரிசர்வ் தான் இருக்கு. ஸோ ஒன்னு நீல்கிரி உயிரி தீவுமா, தென் கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர்மா, தென் அகஸ்திய மலை பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஓகேமா. அடுத்தது கையோட என்ன பார்த்தீங்கன்னா கோ அண்ட் சி பேர்ட் சான்ச்சுரிஸ், பறவைகள் சரணாலயம். எல்லாமே வெறும் ஃபேக்ட் தாமா. மொத்தமா தமிழ்நாட்டிலமா 17 பேர்ட் சான்ச்சுரிஸ் வருது. எவ்வளவு இருக்கு? 17 பேர்ட் சான்ச்சுரிஸ். அதுவும் அதே மாதிரி ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு எழுதிக்கணுமா. ஸோ எப்படி போட்டுறீங்கம்மா? ஃபர்ஸ்ட் பேர்ட் சான்ச்சுரி, ஓகேமா. தென் ஆப்வியஸா அடுத்த டிஸ்ட்ரிக்ட், எந்த மாவட்டம், தென் அடுத்தது வருஷம், எந்த வருஷம் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்று நம்ம சிம்பிளா எல்லாம் தெரிஞ்ச ஒன்று நம்ம வில் டேக் வேடந்தாங்கல் பேர்ட் சான்ச்சுரி. அப்போ வேடந்தாங்கல் பறவை சரணாலயமா. ஸோ காஞ்சிபுரம், ஓகேமா. ஸோ எந்த வருடம் நம்ம 1990. ஸோ அப்போ இந்த மாதிரிமா எவ்வளோ பேர்ட் சான்ச்சுரிஸ் ஆதாரமா பறவைகள் சரணாலயம். ஸோ 17 பறவைகள் சரணாலயம் மொத்தமா இருக்கு. அந்த 17 பறவைகள் சரணாலயத்தோட பேரையும் கிளியரா போட்டு வச்சுக்கோமா. ஸோ பேர்ட் சான்ச்சுரி போட்டு கம்ப்ளீட்லி மேக் ஷூர் தட் யூ கோ த்ரூ ஒன்ஸ். ஓகேமா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ அதுக்கு கீழே அடுத்த சில டேட்டாஸ் போட்டுக்கோமா. ஸோ 2022லமா ஓகேமா இந்த கடல் பசு அப்படின்னு சொல்லக்கூடிய டுகாங் பாதுகாப்பு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ். அந்த உயிரினத்தை பாதுகாக்க தமிழ்நாடு சேர்ந்த வருஷமா 2022 உருவாக்கப்பட்டதாமா டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ். ஓகேமா. அதே 2022 தாமா மதுரையில வந்து முதல்ல ஒரு பல்லுயிர் சைட் ஆர் பயோடைவர்சிட்டி சைட் ஒன்று உருவாக்கி இருப்பாங்கம்மா. அரிட்டப்பட்டி அப்படிங்கிற பகுதி. வாட்மா? அரிட்டப்பட்டி அண்ட் மீனாட்சிபுரம். மீனாட்சிபுரம். ஸோ அரிட்டப்பட்டி, அடுத்து வாட்மா மீனாட்சிபுரம். ஓகேமா. ஸோ இதுதாம்மா 2022லமா தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி, ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட். ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி வாட் சைட்மா? ஹெரிடேஜ் சைட். ஓகேமா. அதே 2020 இதெல்லாமே தமிழ்நாடு மாநிலங்கள்னால கொண்டு வரப்பட்ட விஷயங்கள்மா. ஸோ கடல் பசு காப்பாற்றுறதுக்காக டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் இருக்கும். தென் 2021 கொண்டு வந்த அரிட்டப்பாட்டி மீனாட்சிபுரம் பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் இருக்குமா. தென் அதே 2022 ப்ராஜெக்ட் நீல்கிரி தான் இந்த வரையாட பாதுகாக்கிறதுக்காக ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ப்ராஜெக்ட் நீல்கிரி சார். ஸோ அதை உருவாக்குறதுக்காகத்தான இதை வந்து ஸ்டார்டட். ஓகேமா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னா 2022 உருவாக்கியிருப்பாங்க. ஓகேமா. ஸோ அதுக்கப்புறமா தமிழ்நாடு இருக்கக்கூடிய டைகர் ரிசர்வ், புலிகள்
சரணாலயம்மா. ஸோ மொத்தமா தமிழ்நாட்டில் 5 புலிகள் சரணாலயம் இருக்கு. ஓகேமா, அதை ஒவ்வொன்றா போட்டுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர், மேகமலை, ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலி பாதுகாப்பகம், டைகர் ரிசர்வ். ஸோ எந்த மாவட்டம் ஆவியஸா? விருதுநகர் மாவட்டம் இருக்கலாமா? அங்கதான் இருக்குமா. ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ். ஸோ செகண்ட் எங்க இருக்குனாமா? ஆனைமலை டைகர் ரிசர்வ். ஓகேமா, இது ஆவியசங்கமா இருக்கும். சிபிஇ கோயம்புத்தூர்ல இருக்குமா. தென் தேர்டுமா முதுமலை டைகர் ரிசர்வ். முதுமலை டைகர் ரிசர்வ். இது சிம்பிள் எங்கமா இருக்கும்? நீல்கிரிஸ். ஓகே, தென் இதெல்லாம் வந்து புலிகள் பாதுகாப்புமா, டைகர் ரிசர்வ்ஸ். தென் சத்தியமங்கலம், ஸோ சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் எங்க இருக்குன்னா ஈரோட்ல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை விருதுநகர் மாவட்டமா, தென் ஆனைமலை டைகர் ரிசர்வ் கோயம்புத்தூர்மா, முதுமலை டைகர் ரிசர்வ் நீலகிரிஸ், சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் எங்க இருக்குமா ஈரோடு, தென் ஃபைனலி கடைசி நம்ம களக்காடு. களக்காடு முண்டாந்துறை. களக்காடு முண்டாந்துறை டைகர் ரிசர்வ். இதே கேட்கலாமா? திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி. எங்க இருக்குமா? திருநெல்வேலியிலையும் எங்கம்மா? கன்னியாகுமரி. ஸோ கிளியரா போட்டுருக்குமா? 5 புலிகள் பாதுகாப்பகம் தான்மா. ஸோ ஒன் இஸ் யுவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை, தென் ஆனைமலைமா, தென் முதுமலை, தென் சத்தியமங்கலமா, தென் கடைசி எதுமா? உங்களுடைய களக்காடு முண்டாந்துறை. ஓகேமா, ஸோ அதுக்கப்புறமா தமிழ்நாடு இருக்கக்கூடிய எலிபேண்ட் ரிசர்வ் போடுமா, யானைகள் பாதுகாப்பு, எலிபேண்ட் ரிசர்வ். என்ன ரிசர்வ்மா? எலிபேண்ட் ரிசர்வ். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுலயே 5 விஷயங்கள் மொத்தமா டிஸ்டர்ம். ஓகேவா, ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு என்னன்னா வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் எலிஃபண்ட் ரிசர்வ்ஸ். அப்படி யானைகளை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு சொல்லி போடுங்க. ஃபர்ஸ்ட் நீல்கிரி எலிஃபண்ட் ரிசர்வ். நீல்கிரிஸ் ரிசர்வ். ஸோ பேர் எங்கம்மா இருக்கு ஆபீஸா? நீல்கிரிஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம நிலம்பூர் யானை பாதுகாப்பு. நிலம்பூர் எலிஃபண்ட் ரிசர்வ். ஸோ இது எங்க நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கு. எங்கம்மா இருக்கு? கோயம்புத்தூர். தென் தேர்ட் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர் எலிஃபண்ட் ரிசர்வ். ஸ்ரீவில்லிபுத்தூர் யானைகள் பாதுகாப்புங்கிற விருதுநகர். எங்கம்மா இருக்கு? விருதுநகர்.
அடுத்துமா ஆனைமலை. ஆனைமலை எலிஃபண்ட் ரிசர்வ், இதுவும் கோயம்புத்தூர் தான். அப்ப ஆனைமலையிலமா டைகர் ரிசர்வ் இருக்குமா, ஆனைமலை என்ன இருக்குமா, உங்களுடைய எலிஃபண்ட் ரிசர்வ் இருக்கு. ஸோ நிலம்பூரும் கோயம்புத்தூர் தாமா, ஆனைமலையும் கோயம்புத்தூர் தான். ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே நமக்கு ஆல்ரெடி ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை பார்த்தோம்லமா, அப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர்லயும் நமக்கு என்ன இருக்கு, டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கு, இதுவும் இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம நீல்கிரிஸ் பார்த்தோம்லமா, முதுமலை டைகர் ரிசர்வ் நீல்கிரிஸ் இருக்கு, இது பேர் என்னமா, நீல்கிரிஸ் எலிஃபண்ட் ரிசர்வ்ஸ் தான். கடைசியா இருக்கிறது தான் உங்களுடைய அகஸ்திய மலை எலிஃபண்ட் ரிசர்வ். ஆமா, ரெண்டுக்கு பார்டர் வந்துடும். ஸோ கோயம்புத்தூர் கேரளா ரெண்டுமே வந்துடும். பட் நம்ம தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூல கோயம்புத்தூர் இருக்கும். போத் தமிழ்நாடு கேரளா. ஆனைமலையே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு கேரளா பார்டர் இருக்கும். பட் நம்ம தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப கோயம்புத்தூர் கூட இருக்கும். கடைசியா அகஸ்தியமலை எலிஃபண்ட் ரிசர்வ். ஸோ இது ஆப்வியஸ் எங்க இருக்கும், கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் திருநெல்வேலி. கிளியரா பாத்துக்கமா. ஸோ மொத்தமா அப்போ கணக்கு எப்படின்னா 18 வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் வனவிலங்கு சரணாலயம் இருக்குமா, 17 பேர்ட் சான்ச்சுரிஸ் வனவியல் சரணாலயம் இருக்குமா, 5 டைகர் ரிசர்வ், 5 எலிஃபண்ட் ரிசர்வ்ஸ், 3 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஓகேமா, இதெல்லாம் கிளியரா பார்த்து வச்சுக்குமா. ஓகே, தென் அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்கள். நெக்ஸ்ட்மா வெட்லாண்ட்ஸ். இது எல்லாமே டேட்டா சாத்தமா இருக்கும். ஸோ இந்த ஒரு ஜார்பியோடைய தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் கொஞ்சம் கிளியரா டைம் எடுத்து எழுதுங்க. நோ ஹரிபரிமா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எழுதப்ப நிறைய டேட்டாஸ் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, பட் இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். ஸோ இன்னைக்கு ப்ரெசென்டா தமிழ்நாட்டிலமா எவ்வளவு சதுப்பு நிலமா இருக்கு தமிழ்நாட்டில்? இன்னைக்கு இப்போ ரீசெண்டாக கூட 2 சதுப்பு நிலத்தை ஆட் பண்ணாங்களே. வெரி குட்மா. ஸோ 16 வெட்லாண்ட்ஸ் ஆகுதுமா. ஸோ இந்தியாலேயே அதிக சதுப்பு நிலங்கள் இருக்கக்கூடிய மாநிலம் எது? நம்ம தமிழ்நாடு தான். பிகாஸ் ஹேவிங் 16 வெட்லாண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இது அதே மாதிரி வச்சிருக்கோமா. இது எப்படி எழுதுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு 2ஆ பிரிச்சு எழுதிங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா நேம் ஆஃப் வெட்லாண்ட், அந்த சதுப்பு நிலத்துடைய பெயர். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட், எந்த மாவட்டம். ஓகேமா, ஃபர்ஸ்ட் வந்தோமா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு சதுப்பு நிலம் எடுக்கலாமா. வில் டேக் ஓகே வேடந்தாங்கல் பேர்ட் சான்ச்சுரி. என்னமா, வேடந்தாங்கல் பறவை சரணாலயம். ஸோ அதுவுமே ஒரு சதுப்பு நிலம் தாமா. இப்ப அது எந்த மாவட்டம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்? இட் இஸ் லொகேட்டட் இன் வேடந்தாங்கல்மா உங்களுடைய செங்கல்பட்டு. அப்போ இந்த மரமா 16 மாநிலத்தில் இருக்கக்கூடிய 16 சதுப்பு நிலங்களுடைய பெயரும் எந்தெந்த மாவட்டத்துல இப்ப அந்த சதுப்பு நிலம் இருக்கு சொல்லி டைம் பார்த்து வச்சுக்கோமா. மேபி கேள்விகள் இதுல வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். ஓகேமா, ஸோ அதுக்கப்புறம் ஜார்பி பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணாம உங்களுக்கு பொதுவாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே அடுத்தது போட்டுமா டேம்ஸ் போட்டுக்கணும், அணைகள். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அணைகள், இது கொஞ்சம் முக்கியமா இருக்கும். இம்பார்ட்டன்ட் டேம்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகேமா, ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் மேட்டூர் அணை. என்ன டேம்மா? மேட்டூர் dam. Okay, then next is your Bhavani Sagar dam. Third is your Amaravati dam. Fourth is your Krishnagiri dam.
Fifth is your Sattanur Dam. Sixth is your Mullai Periyar Anai. Seventh is your Vaigai Anai. So eighth is your Manimuttar Anai. அதுக்கப்புறமா பாபநாசம் அணை. ஃபைனலி போதுமா இந்த 9 அணை. ஓகேமா. ஸோ இதுல எப்படின்னா முடிஞ்சால் எந்தெந்த மாவட்டத்துக்குள்ள இந்த அணைகள் இருக்கு மட்டும் பார்த்துக்கோமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணிகள் எல்லாமே எந்தெந்த மாவட்டத்துக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேட்டூர் டேம் எடுத்துட்டீங்கன்னா ஸோ காவேரி ரிவர்ல இருந்து வரக்கூடிய உருவாகக்கூடிய ஒரு அணை தான் மேட்டூர் அணை. ஸோ சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சாவூர் மாதிரி எந்தெந்த மாவட்டத்துக்குள்ள இந்த தண்ணி அதாவது இந்த அணையிலிருந்து போகக்கூடிய தண்ணீர்கள் சொல்லிட்டையும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல ரொம்ப ஃபேமஸ் என்னன்னா நமக்கு இந்த டேம் மட்டும் பாருங்க போதும், மிச்சப்படி உங்களுக்கு எது வேண்டாம். ஸோ டேம் பார்த்துங்க எந்தெந்த மாவட்டத்துக்குள்ள அந்த டேம்ல இருந்து வரக்கூடிய தண்ணிகள் எல்லாம் போது சொல்லிட்டு பார்த்துங்க. ஓகேமா. நெக்ஸ்ட் புட்மா ட்ரைபல்ஸ். தமிழ்நாடு இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள். என்னென்ன மலைவாழ் மக்கள் எல்லாமே தமிழ்நாடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்ரைபல் பீப்புள்ஸ். ஓகேமா. ஸோ நிறைய ட்ரைப்ஸ் இருப்பாங்கம்மா. ஓகேவா. ஸோ 2011 அந்த சென்சஸ் அடிப்படையிலமா 2011 சென்சஸ் அடிப்படையில் மொத்தமா 7,94,697 மலைவாழ் மக்கள் தமிழ்நாடு இருக்காங்கம்மா. பட்டிருக்குமா 2011 சென்சஸ் படி. ஓகேமா. அப்ப மொத்தமா 38 ட்ரைப்ஸ் குரூப்ஸ் ஆர் லிவிங் இன் தமிழ்நாடு. எவ்வளவு டைப் ஆஃப் மலைவாழ் மக்கள்மா? 38 வகையான மலைவாழ் மக்கள்கள். ஓகேமா. இப்ப சமீப காலத்துலமா 2 மலைவாழ் மக்களை எஸ்டி பட்டியலிடப்பட்ட மலைவாழ் மக்களா மாத்தினாங்க. அதாவது ட்ரைபல் பீப்புள்ஸ் மாத்திராங்கம்மா ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் எஸ்டியா மாத்திருப்பாங்க தமிழ்நாட்டுல. அது யாருன்னாமா ஒண்ணு நரிக்குறவர், நெக்ஸ்ட் யாருன்னாமா குருவிக்காடு. ரொம்ப முக்கியமா சமீப காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து வந்த 2 அதாவது மலைவாழ் மக்களை பட்டியலிடப்பட்ட மலைவாழ் மக்களா மாத்திருப்பாங்கம்மா. எந்த மலைவாழ் மக்கள் பட்டியலிடப்பட்ட மலைவாழ் மக்கள்னாமா ஒண்ணு நரிக்குறவர், நெக்ஸ்ட் சொல்றா குருவிக்காரன் அப்படிங்கிற ஒரு குரூப். ஓகேமா. அப்ப தமிழ்நாட்டுல மொத்தமா எவ்வளவு மலைவாழ் மக்கள்மா? 38 ட்ரைபல் குரூப்ஸ் இருப்பாங்களாமா. அதுல ஒரு 6 மலைவாழ் மக்களை பிவிடிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன குரூப் சொல்லுவாங்க? மலைவாழ் மக்கள் தான். இந்த பிவிடிஜி தான் ஒண்ணுமே இல்லமா மலைவாழ் மக்களாவே இருந்தாலும் ரொம்ப எளிதில் பாதிக்கப்படக்கூடிய மலைவாழ் மக்களா இருப்பாங்க. அப்படி எவ்வளவு மலைவாழ் மக்கள் பிவிடிஜினா 6 குரூப் இருப்பாங்க. அந்த 6 குரூப்போட பேரை போட்டுக்குமா. ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் தோடாஸ். ஓகேமா. நெக்ஸ்ட் இஸ் யுவர் கோட்டாஸ். ஓகேமா. தேர்ட் இஸ் யுவர் குறும்பாஸ். So Todas, Kotas, Kurumbas, then Irulas. Then fifth is your Paniyans. Then finally, last is your Kattunayakas. So இந்த மலைவாழ் மக்களை தாமா 6 குரூப்பா பிரிச்சு என்ன சொல்றாங்க? பிவிடிஜி, அதாவது மிகவும் எளிதிலே பாதிக்கப்படக்கூடிய மலைவாழ் மக்களா இருப்பாங்க. ஓகேமா. ஃபர்ஸ்ட் யாருமா? தோடா, கோட்டா, குறும்பாஸ், இருளாஸ், பனியன்,
தென் காட்டு நாயக்கன். ஓகேமா? அப்படி வந்து மொத்தம் 38 குரூப் இருக்காங்க தமிழ்நாட்டுல மலைவாழ் மக்கள்ல. 38 குரூப்ஸ்ல வாழக்கூடிய மொத்த மக்கள் தொகை வந்து 2011 சென்சஸ் அடிப்படையிலமா 7,94,697 பேர் இருக்காங்க. அப்ப 2022 அந்த காலகட்டத்திலமா 23 சார். ஸோ மலைவாழ் மக்களா இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல் குரூப்ஸுக்குமா பட்டியலிடப்பட்ட மலைவாழ் மக்கள் அந்தஸ்தை கொடுத்திருப்பாங்க. அதுல ஒரு குரூப் யாராமா நரிக்குறவன், அடுத்த குரூப் யாருனாமா குருவிக்காரன் அப்படிங்கிற குரூப். அப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டுல மொத்தமா எவ்வளவு பிவி டீச்சராமா 6 பேர் இருக்காங்க. தோடா, கோட்டா, இருளா, பனியன், குறும்பாஸ் அண்ட் ஃபைனலி பார்த்தா காட்டு நாயக்கன்ஸ் அப்படிங்கிற குரூப்ப இருப்பாங்க. ஓகேமா? ஸோ பொதுவா இந்த மலைவாழ் மக்கள் எந்த மாவட்டத்துல அதிகமா வாழ்வாங்கன்னு நினைக்கிறீங்க? எனி கெஸ்மா? கோயம்புத்தூர். குட். கோயம்புத்தூர் பக்கத்தாலே ஒரு மாவட்டம் இருக்குல்லம்மா? வெரி குட்மா. ஸோ நீலகிரி இருக்கலாமா? ஸோ நீலகிரி மாவட்டத்துல தாமா அதிகமான இன்னைக்கும் மலைவாழ் மக்கள் வாழ்வாங்க. ஓகேமா? ஓகே. ஸோ கடைசியா புட்மா லாஸ்ட் டாபிக் ஜிஐ டேக். புவிசார் குறியீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா? இது நம்ம ஆல்ரெடி நான் பார்க்க சொன்னதுதான். ஸோ தமிழ்நாட்டுல இன்னைக்கு பொறுத்த வரைக்குமா 61 ஜிஐ டேக்ஸ் இருக்கு. அந்த 61 ஜிஐ டேக்ஸ் டைம் கிளியரா பார்த்துருக்குமா? ஓகேவா? ஸோ எப்படி எழுதி வச்சுக்கிறீங்கன்னா ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு ரைட் லைக் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிளேஸ், தென் ப்ராடக்ட். என்ன பிளேஸ் என்ன ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் ஒரு சிம்பிளஸ் இருப்பான். காஞ்சிபுரம் என்னமா இருக்கும்? என்னமா ஜிஐ டேக் காஞ்சிபுரத்துக்கு? பட்டு, சில்க். குட். அதே மாதிரி ட்ரை பண்ணி பாப்பா. நான் சில இது கேட்கிறேமா. ஊட்டிக்கு என்னமா இருக்கலாம்? வெரி குட். ஊட்டிக்கு வருமா வரிக்கி ஸ்டார், தென் தோடா எம்ப்ராய்டின்னு சொல்லுவாங்க. அந்த எம்ப்ராய்டிக்கும் ஜிஐ டேக் இருக்குமா? குட். சேலம்மா? வெரி குட். ஜவ்வரிசி. அதுக்கப்புறம் திருநெல்வேலிக்குமா? திருநெல்வேலி மாவட்டம் அல்வாக்கு ஜிஐ டேக் இல்லைம்மா. ஓகே. ஆத்தூர்மா? ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ராடக்ட் இருக்குங்களா ஆத்தூர்ல? வெத்தலை. வெரி குட். அதே மாதிரி திருச்சிலமா? வெரி குட்மா. மணப்பாறை முறுக்கு. குட். அதே மாதிரி உங்களுடைய மதுரையிலமா? மல்லி. வேறமா? சுங்குடி சேரின்னு சொல்லுவாங்களே. வெரி குட். வெரி குட். சுங்குடி சேரைக்கு இருக்குமா? பவானிமா? பவானி. ஜமுக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்களம்மா, அது பவானியில் இருக்கு. ஓகேவா? அரணி. அரணி இஸ் ஆல்சோ ஃபேமஸ் ஃபார் பட்டுமா. குட். உங்களுடைய வேற ஒரு பிளேஸ். மார்த்தாண்டம் எதுக்குமா ரொம்ப ஃபேமஸ்? எங்கம்மா இருக்குது மார்த்தாண்டம்? வெரி குட். எங்கம்மா இருக்குது மார்த்தாண்டம் அப்படிங்கிற பகுதி? எந்த மாவட்டம்? வெரி குட். ஸோ அங்கே தேன் இருக்கலாமா? அதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஜிஐ ப்ராடக்டா கொடுத்துருப்பாங்க. ஓகேமா? அதுக்கப்புறம் கம்பம். இந்த தேனி. வெரி குட். பன்னீர் திராட்சைன்னு சொல்றாங்களம்மா, அது கம்பம்ல இருக்கும். ஓகேமா? அதே மாதிரி எனிகஸ்மா பட்டமடை. வெரி குட். எங்கம்மா இருக்கு அந்த பட்டமடை அப்படிங்கிறது? என்ன மாவட்டம்? எனிகஸ்மா பட்டமடை அப்படிங்கிற பகுதி எந்த மாவட்டத்தில் இருக்கலான்ட்டு? எதுமா? பழனி தனி மாவட்டம் இல்லையா? திருப்பூர் பக்கத்தில் இருக்குமோ? சரி, அதை பார்த்து வருங்க. அதுக்கப்புறம் ஈரோடுமா? வெரி ஃபேமஸ் திங். ஈரோடு மஞ்சள். கோயம்புத்தூர்மா? வெரி குட். வெட் கிரைண்டர். தஞ்சாவூர்?
ஸோ தலையாட்டி பொம்மைமா, இந்த ஓவியங்கள், வீணை இது எல்லாமே எங்க இருக்குமா? தஞ்சாவூர் இருக்கு. குட். ஸோ இந்த மாதிரிமா கிளியரா பார்த்து வச்சுக்கமா. 61 ஜிஐ டாக்ஸுமே ஒரு டைம் கிளியரா பார்த்துங்க. அதுவும் 2023 காலகட்டத்துல கொடுத்த ஜிஐ டாக்ஸ் ஒரு டைம் கிளியரா பார்த்துங்க. Okay, so we go through this GI tax particularly after the year 2023 அப்புறம் கொடுத்த GI tax. ஓகேமா? இதெல்லாம் ஒரு டைம் பார்த்துக்குமா. இப்போ நீங்க இன்னைக்கு எழுதுறது ஃபுல்லாவே கம்ப்ளீட் டேட்டாஸ் தான்மா. ஓகேவா? ஸோ ரைட் ஃப்ரம் உங்களுடைய அந்த ஜியாகிரபிக்கல் லொகேஷன் ஆரம்பிச்சு ரிவர்ஸ், டேம்ஸ், சாயில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த ஜிஐ டாக்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், இதெல்லாம் என்டையர் தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் இருக்கக்கூடிய ஜியாகிரபிக்கல் டெஸ்டமா. ஸோ கிளியரா ஒரு டைம் எழுதி வச்சுங்க. இட் வில் டேக் சம் டைம். ஸோ டைம் எடுத்து கூட எழுதிக்குமா. பட் எழுதுறப்ப கிளியரா எழுதி வச்சுங்க. ஏன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க குரூப் 2 போறீங்க இல்லை குரூப் 1 போறீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியதமா இந்த விஷயங்கள் எல்லாமே. யூ மேக் ஷூர் தட் யூ கம்ப்ளீட்லி கோ த்ரூ திஸ் ஜியாகிரபிக்கல் பாயிண்ட் ஒரு டைம். ஓகேமா? ஸோ இது மட்டும் கோ த்ரூ பண்ணுங்க. Then we'll see, ma. We'll see tomorrow's stuff. We'll catch up tomorrow, ma. Thank you.